அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த மாலை வேளையிலே இந்த இடத்துல உங்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய அன்பை பிரசங்கிக்கவும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார் அப்படின்ற செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளவும், பிள்ளநகாடமில் இருக்கிற அகாப்பே பைபிள் சர்ச் சார்பாக இந்த கூட்டத்தை இந்த தெருவில் இருக்கிற சகோதரர் ஆந்தோனி ராஜ், சிஸ்டர் எவாஞ்சல் அவங்க குடும்பத்தார் முன்னின்று இந்த கூட்டத்தை இயேசுவை இந்த தெருவுக்கு இந்த சாயங்கால வேளையில இந்த கூட்டத்தின் மூலம் நாங்க கூட்டிட்டு வந்திருக்கிறோம். இந்த சாயங்கால வேளையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த சாயங்கால வேளையில இந்த இடத்துல உங்களோட பேசுவதற்காக, உங்களை சந்திப்பதற்காக, உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? இந்த சாயங்கால வேளையில உங்களுடைய கவலை, உங்களுடைய கண்ணீர், உங்களுடைய கஷ்டங்கள், இது எல்லாத்தையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு சமாதானத்தை தந்து, உங்க வாழ்க்கையில ஒரு நிம்மதியை தந்து, உங்க வாழ்க்கையில நீங்க இங்க இருந்து போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு மாற்றத்தோடு உங்களை இயேசு அனுப்புவார் அப்படின்ற விசுவாசத்தோடு நாங்க ஒரு செய்தியை சுமந்து வந்திருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு பைபிள்ல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களே நீங்க எல்லாரும் என்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, யாரெல்லாம் வாழ்க்கையில கஷ்டத்தையும் பாரங்களையும் வேதனையும் சுமந்துக்கிட்டு வாழ்க்கையில நிம்மதி இல்லாம வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களோ, அப்படிப்பட்டவங்களுக்கு நான் ஒரு சமாதானத்தை தரேன், நான் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தரேன். உங்க வாழ்க்கையில இருக்கிற அந்த பாரத்தை சிலுவையின் அண்டையில நீங்க இறக்கி வச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில தன்னுடைய ஜீவனை தந்து நமக்காக ரட்சிப்பையும் மீட்பையும் தந்திருக்கிறார். அந்த செய்தியை இந்த மாலை வேளையில உங்களோட பிரசங்கிப்பதற்காக நாங்க வந்திருக்கிறோம். நம்ம வாழுகிற இந்த தேசத்துல பாத்தீங்கன்னா மனுஷனுக்கு விரோதமா ஜாதியின் அடிப்படையில, குலத்தின் அடிப்படையில, மொழியின் அடிப்படையில, படிப்பின் அடிப்படையில மற்றும் அவங்க வாழ்வாதாரத்தின் அடிப்படையில மனுஷனை அடிமையா வச்சிருக்கிறான். நிறைய இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா மனுஷன் இன்னொரு மனுஷனை அவனுடைய வீட்டுக்குள்ள என்ன செய்ய மாட்டாங்க, சேர்க்க மாட்டாங்க. இன்னும் நிறைய கம்யூனிட்டிஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய பேருடைய தெருவுக்குள்ள போக முடியாது, ஏன்னா அவங்க தாழ்ந்த ஜாதியினர் அப்படின்னு சொல்லி. இப்படி நம்ம வாழுகிற இந்த உலகத்துல மனுஷனுக்கு விரோதமா செய்கிற கொடுமைகள், மனுஷனுக்கு விரோதமா செய்கிற அக்கிரமங்கள், அந்த கிரைம்ஸ் அப்படின்றத பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசமா இருக்குது. நீங்க நியூஸ் பேப்பர்ல வாசித்திருப்பீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நீங்க பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு விதத்துல ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை அவனுடைய ஜாதியின் அடிப்படையிலயோ அல்லது அவனுடைய மொழியின் அடிப்படையிலயோ அவனை துன்புறுத்துறான், அவனுடைய வாழ்க்கைய மோசமா நரகமா மாத்துறான். நான் நியூஸ் பேப்பர்ல அன்னைக்கு வாசித்தேன், ஒரு 17 வயசு பையன், கவனிங்க, ஒரு 17 வயசு பையன் ஒரு கோயிலுக்குள்ள போயிருக்கிறான். அந்த கோயிலுக்குள்ள போன பையனை என்ன பண்ணிருக்கிறாங்க, அந்த கோயில்ல இருந்த ஒரு சில பேர் அவனை பிடிச்சு வெளியில கூட்டிட்டு வந்து அவனை அடிச்சு, நீ எல்லாம் தாழ்ந்த ஜாதியினர், நீ என்ன செய்யக்கூடாது, இந்த கோயிலுக்குள்ள வரக்கூடாது. அவன் சொன்னான், எங்க கடவுள் உங்களுக்கும் ஒரே கடவுள் தான், எனக்கும் ஒரே கடவுள் தான், நான் ஏன் அந்த கோயிலுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் என்ன செஞ்சான், கம்ப்ளைண்ட் கொடுத்தான். இந்த மாதிரி நான் கோயிலுக்கு போனேன், இவங்க என்ன செஞ்சுட்டாங்க, என்ன கோயில்ல இருந்து வெளியில இழுத்துட்டு வந்து என்ன அடின்னு அடிச்சுட்டாங்க. அந்த 17 வயசு பையன் அவங்க மேல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான்னு சொல்லி இந்த கொடூரமான சமுதாயம் என்ன பண்ணுச்சு தெரியுங்களா, அந்த 17 வயசு பையனை ஈவு இறக்கம் இல்லாம அவனை சுட்டு கொன்னுட்டாங்க. இது நம்முடைய இந்திய தேசத்துல உத்தரப்பிரதேசத்துல நடந்தது. இப்படியே நீங்க நியூஸ் பேப்பர்ல அநேக இடத்துல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, ஒரு ஜாதியினர் இன்னொரு ஜாதியினரை விட நாங்க உயர்ந்தவங்க, இவங்க எங்களை விட தாழ்ந்தவங்க அப்படின்னு சொல்லி அந்த அடிப்படையில அவங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டுறாங்க, அவங்களை என்ன செய்யறாங்க, அற்பமா நடத்துறாங்க. நாம வாழ்ற இந்த கர்நாடகாவில நீங்க ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு கோயிலுக்குள்ள ஒரு அம்மா போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி, இந்த அம்மா தாழ்ந்த ஜாதி, இவங்க தலித் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, அந்த கோயில்ல இருக்கிற அந்த பூஜாரி என்ன பண்ணிட்டாரு, அந்த அம்மாவுடைய முடிய பிடிச்சி வெளியில இழுத்துட்டு வந்து அவங்களை அடின்னு அடிச்சாங்க. அது நியூஸ் பேப்பர்ல வந்துச்சு, வீடியோல வந்துச்சு, நீங்க எல்லாரும் அதை பார்த்திருப்பீங்க. இப்படி நான் நிறைய சம்பவங்கள் நம்ம இந்திய தேசத்துல நடக்கிற சம்பவங்களுக்கு உங்களுக்கு சொல்லுவேன். நான் சொல்ல வர காரியம் என்ன தெரியுங்களா, நம்ம எல்லாரும் மனுஷர்கள் ஒரே போல இருந்தாலும் மனுஷனை அவன் ஏதோ ஒரு ரீதியில ஏதோ ஒரு அடிப்படையில அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறான். ஆனா இந்த சாயங்கால வேளையில நாங்க ஏன் இங்க வந்து இயேசுவின் அன்பை இந்த பகுதியில வாழ்றவங்களுக்கு சொல்றோம் தெரியுங்களா?
ஏன் இயேசுவின் அன்பை நாங்க இந்த ரோட்டுக்கு இந்த சாயங்கால வேளையில எடுத்துட்டு வந்திருக்கிறோம் தெரியுங்களா? நாங்க ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாரையும் மொழியின் அடிப்படையில, யாரையும் ஜாதியின் அடிப்படையில, யாரையும் கம்யூனிட்டியின் அடிப்படையில, அல்லது யாரையும் நீங்க எவ்வளவு சம்பாதிச்சிருக்கிறீங்க, எவ்வளவு படிச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உயர்ந்து தாழ்ந்து இயேசு பார்க்க மாட்டாருங்க. இயேசுவின் பார்வையில எல்லாரும் சமமானவங்க. இயேசு எல்லாரையும் நேசிக்கிறாரு. இயேசு சின்ன பிள்ளைங்களை நேசிக்கிறாரு, இயேசு பெரியவங்களை நேசிக்கிறாரு, இயேசு படிச்சவங்களை நேசிக்கிறாரு, இயேசு படிக்காதவங்களை நேசிக்கிறாரு. இயேசுக்கு என் அன்பை நான் காமிக்க முடியாது அப்படின்னு சொல்லி எந்த ஒரு உயர்வு தாழ்வு இல்ல அப்படின்றத இந்த சாயங்கால வேளையில உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இயேசு சுவாமி 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூமியில அவர் மனுஷ ரூபத்துல அவர் வந்து ஊழியம் செஞ்சு இந்த மாதிரி தெரு தெருவா போய் நிறைய பேருடைய வாழ்க்கையில அவர் அற்புதங்களை அடையாளங்களை செஞ்சு நிறைய பேருக்கு அவங்களுடைய கண்ணீரை தொடச்சார். ஒரு நாள் இயேசு சுவாமி அப்படி அவருடைய சீஷர்களோடு நடந்து வந்துட்டு இருக்கும் போது அந்த ரோம அதிகாரி ஒருத்தன், ஒரு 100க்கு அதிபதினு சொல்லுவாங்க, அதாவது அவனுக்கு கீழே ஒரு 100 ஆர்மி பீப்புள் இருப்பாங்க. அப்ப அவன் ஒரு பெரிய ஆர்மி ஜெனரல். அவன் ஓடி வரான், இயேசுவை பார்த்து சொல்றான், இயேசுவே எனக்கு ஒரு வேலைக்காரன் இருக்கான் வீட்டுல, அவன் என் ரைட் ஹேண்ட் மேன், அதாவது எனக்கு எல்லாமே அவன் தான் செய்வான். அவன் பாத்தீங்கன்னா அவன் ஜுரத்துல படுத்துட்டு இருக்கிறான், ரொம்ப உடம்புக்கு முடியாம இருக்கிறான். அவன் மாத்திரம் செத்துட்டா என் வீட்டை யாரும் பாத்துக்க முடியாது, என் பிசினஸ் யாரும் பாத்துக்க முடியாது, என்னுடைய எல்லாத்துக்கும் அவன் தான் காரணமா இருக்கிறான். அதனால என் வேலைக்காரன் மாதிரி அவன் அதையும் தாண்டி அவன் சாவ கிடக்குறான், கொஞ்சம் நீங்க என்ன செய்யுங்க, வந்து அவனை சொஸ்தமாக்குங்க. பாருங்க, அவனுக்கும் இயேசுவுக்கும் சம்பந்தமே இல்லை. அவன் இயேசுவின் பிள்ளை கூட கிடையாது. ஆனா இயேசு அவர்கிட்ட வர யாரையும் அவர் கைவிட மாட்டார், எல்லாருக்கும் நன்மை செய்வார் அப்படின்றத தெரிஞ்சு இயேசு கிட்ட ஓடி வரோம். இந்த ராத்திரி வேளையில நாங்க கடைசியில ஜெபிக்கும் போது நீங்க என்ன நம்பிக்கையை சேர்ந்தவங்களா இருங்க, எந்த மதத்தை சேர்ந்தவங்களா இருங்க, நீங்க நம்பிக்கையோட விசுவாசத்தோட இயேசு கிட்ட ஓடி வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள், கவலைகள், கண்ணீர், கடன், வியாதி எல்லாத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம் தான் மாற்றக்கூடிய வல்லமை படைச்சவர். இந்த உலகத்துல வேற எந்த மனுஷனாலையும் உங்க வாழ்க்கையை மாத்த முடியாது, இயேசுவால மாத்திரம் தான் மாத்த முடியும். உடனே இயேசு இப்படி வந்து இவன் இந்த 100க்கு அதிபதியுடைய வீட்டுக்கு என்ன கூப்பிடுறாங்களே அப்படின்னு சொல்லி அங்க இயேசு கிட்ட அவங்க சொல்லிட்டு இருக்கும் போது அந்த 100க்கு அதிபதியை ஓடி வந்துட்டான். என்ன நினைச்சான் அவன், இயேசுவே நீங்க எவ்வளவு பெரிய கடவுள், நீங்க பரிசுத்தமான தேவன், நான் ஒரு பாவி, நான் என் வாழ்க்கையில நிறைய தவறுகள் செஞ்சிருக்கிறேன், நிறைய பாவங்கள் செஞ்சிருக்கிறேன், என் வீட்டுக்கு வந்து கால் வைக்கிறதற்கு கூட நான் தகுதி இல்ல. அதனால நீங்க என்ன செய்யுங்க, இங்கே நின்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, வீட்டுல இருக்கிற என் வேலைக்காரனுக்கு என்ன ஆயிடும், அவன் ஜுரம் சரியாயிடும், அவன் எலும்பி நடக்குவான். உடனே இயேசு அங்க நிப்பாட்டிட்டு சொல்றாரு, பாருங்க இந்த மனுஷன் இவன் கிறிஸ்தவனே கிடையாது, இவன் என்ன பின்பற்றுவனே கிடையாது, இவன் இந்த தேசத்துல இவன் ஒரு கவர்மெண்ட் ஆபீசர், இவன் ஒரு மிலிட்டரி ஆபீசர், ஆனா அவனுக்கு இருக்கிற விசுவாசம் பாத்தீங்களா, நான் வர கூட தேவையில்லை, நான் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு வார்த்தை சொன்னா எத்தனையோ கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற அவன் வீட்டுல இருக்கிற அவன் வேலைக்காரன் என்ன செய்வான், அவன் சுஸ்தமாவான்னு சொல்றான். பாத்தீங்களா, இந்த விசுவாசம் தான் அவனுக்கு ஒரு அற்புதத்தை பெற்று தரும் சொன்ன உடனே கவனிங்களேன், இயேசு அந்த வார்த்தையை சொன்ன உடனே வீட்டுல இருக்கிற வேலைக்காரனுக்கு சரியாயிடுச்சுன்னு சொல்லி அங்க இருந்து ஒரு சில வேலைக்காரங்க ஓடி வந்து சொல்றாங்க. இதை இயேசுவை சுத்தி நின்று இருக்கிற எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. என்னப்பா அது, இந்த மனுஷன் வாயை திறந்து இங்க இருந்து சொல்றாரு, ஆனா எங்கேயோ இருக்கிற ஒருத்தனுக்கு அற்புத அடையாளம் நடக்குது. கவனிங்க, இந்த ராத்திரி வேளையில நான் இயேசுவை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும் போது நீங்க எல்லாரும் விசுவாசத்தோட உட்கார்ந்துட்டு இருங்க. ஏன்னா நான் எந்த மனுஷனை பத்தி பேசல, இந்த வானத்தையும் பூமியும் உங்களையும் என்னையும் படைச்சு நம்மள உயிர் கொடுத்து நம்மள வாழ வைக்கிற கடவுளாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை குறித்து நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ நீங்க இங்க உட்கார்ந்து விசுவாசத்தோடு இந்த இயேசு சுவாமி என் வாழ்க்கையில ஒரு நன்மை செய்வாருன்னு நீங்க நம்புனீங்கன்னா உங்க வாழ்க்கையிலும் இன்னைக்கு அது நடக்கும். விசுவாசிக்கிறீங்களா நீங்க? ஏன்னா நான் எந்த மனுஷனை பத்தி பேசல, எந்த ஒரு அரசியல் தலைவரை பத்தி நான் பேசல, எந்த அரசியல் கட்சியை பத்தி நான் பேச வரல, நான் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்து படைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட அன்பை குறித்து உங்க சொல்ல வந்திருக்கிறேன். அதனால் அவரை நம்பி வந்த யாரையும் அவர் கைவிட மாட்டார். இந்த அற்புதம் நடந்த உடனே எல்லாரும் இயேசு அப்படியே பாக்குறாங்க. என்னப்பா இந்த இயேசு சொன்னா இப்படி அற்புதங்கள் நடக்குது, இவரை பத்தி நாங்க கேள்விப்பட்டிருக்கிறோம்,
செய்தாராம். இவர் கண் பார்வை இல்லாதவர்களுக்கு கண் பார்வையை கொடுத்தாராம். நடக்க முடியாதவங்களை நடக்க வச்சாராம். இப்ப நம்ம கண்ணுக்கு முன்னாடியே ஒருத்தன் கேக்குறான், நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னு சொல்றான். இவரும் ஒரு வார்த்தை சொல்றாரு, எங்கேயோ இருக்கிற ஒருத்தனுக்கு சுஸ்தமாவுதே அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்பட்டு அப்படியே இயேசுவின் பின்னாடி நடந்து போயிட்டு இருந்தாங்க. பைபிள் சொல்லுது, இயேசு ஜனங்களை கண்டு, அவர்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலையை கண்டு மனம் துருக்கம் உடையவரா இருந்தார். இந்த ராத்திரி வேளையில ஏன் இயேசு உங்ககிட்ட பேச வந்திருக்கிறார் தெரியுங்களா? நீங்க இங்க வந்து உட்காரும் போது உங்க மனசுல என்ன வேதனையில வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க, நீங்க என்ன கண்ணீரோட வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க, உங்க வாழ்க்கையில என்ன பண கஷ்டத்துல, என்ன என்ன எப்படிப்பட்ட வியாதியில ஹாஸ்பிட்டலுக்கு போய் மருந்து எடுத்துட்டு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, பக்கத்துல இருக்க யாருக்கும் தெரியாது. ஆனா இயேசுக்கு அது நல்லா தெரியும். நீங்க என்ன கவலையோடு பாரங்களோடு இங்க வந்து உட்கார்ந்து இருக்கீங்கன்னு சொல்லி இயேசுவுக்கு தெரியும். அதனால உங்க வாழ்க்கையின் மேல இயேசுவுக்கு ஒரு கம்பேஷன், இயேசுவுக்கு ஒரு கரிசனை, இயேசுவுக்கு ஒரு அன்பு இருக்கிறதுனாலதான் இந்த ராத்திரி வேளையில உங்க வாழ்க்கையை தொடுவார். இந்த அன்போடு இயேசு அப்படியே நடந்து போயிட்டு இருக்கிறாரு. அங்க ஊர்வலமா கொட்டை அடிச்சுக்கிட்டு ஒரு பெரிய கும்பல் வந்துட்டு இருக்கிறாங்க. இயேசு அங்க பார்த்து கேட்கிறாரு, என்ன நடக்குது அப்படின்னு கேட்ட உடனே அங்க சொல்றாங்க, எங்க அங்க ஒரு விதவை ஒரு அம்மா, அவருடைய கணவன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாரு. அந்த அம்மாவுக்கு வாழ்க்கையில யாருமே துணை இல்ல. அந்த அம்மாவுக்கு இருந்தது ஒரே ஒரு பையன். அந்த ஒரே ஒரு பையன் தான் அந்த அம்மாவின் உலகம். அந்த பையனும் பாருங்களேன், பரிதாபமா என்ன பண்ணிட்டான், நேத்து செத்துட்டான். எதனால செத்தான் நமக்கு தெரியல. ஆனா அந்த அம்மாவுக்கு இருந்த ஒரே பையன் என்ன பண்ணிட்டான், செத்துட்டான் அப்படின்னு சொன்ன உடனே கவனிங்க, அந்த பையனுடைய செத்த சரீரத்தை பெட்டியில வச்சு பாடையை கட்டி மாலை போட்டு கொட்டை அடிச்சு அவங்க கொண்டு போய் புதைக்க கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. இயேசு அங்க போய் குறுக்கிட்டு, ஏன் தெரியுமா, நான் சொன்னேன் பாத்தீங்களா, இயேசு உங்களோட கண்ணீரை பாக்குறாருன்னு சொல்லி. அந்த அம்மா வந்து இயேசு கிட்ட வந்து அழுவல. ஆனா அந்த இயேசுவின் பார்வையில அந்த அம்மா பட்டதுனால அந்த அம்மா அழுதுட்டு போயிட்டு இருந்தத, அந்த அம்மாவின் தனிமைய, அந்த அம்மாவின் வெறுமைய, அந்த அம்மாவின் நொறுங்கி போன உலகத்தை இயேசு கண்டு அங்க போய் அந்த செத்த சவத்தின் பாடையை கீழே இறக்க சொல்லி பைபிள் சொல்லுது, இயேசு செத்து போன அந்த பையன் என்ன செஞ்சாரா, உயிரோடு எழுப்பினார். இது இரண்டாவது அதிர்ச்சி. எல்லாரும் நின்று பாக்குறாங்க, என்ன நடக்குதுங்க. இயேசு ஒரு வார்த்தை சொன்னாரு, எங்கேயோ இருக்கிறவன் சுஸ்தமாவறான். இங்க பார்த்தா செத்து அடக்கம் பண்றதுக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. இவனை தொட்ட உடனே என்ன செய்யறான், எலும்பி உயிரோட உட்கார்றானே. இந்த இயேசு யார் அப்படின்னு சொல்லி அப்படியே வியப்பா அப்படியே இயேசுவின் பின்னாடி போயிட்டு இருக்கும் போது கவனிங்க, ஒரு ஊருக்குள்ள போறாரு. அந்த ஊருக்குள்ள போகும்போது அந்த ஊர்ல ஒரு பெரிய யார் அவன் ஒரு பெரிய மத போதகன், மத தலைவன், அவன் ஒரு பரிசேயன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஊர்ல பெரிய ஆளு, எல்லாருக்கும் அவனை தெரியும், சர்ச்சில் அவனுக்கு நல்லா பேர் இருக்குது, அவனை கண்டாலே எல்லாருக்கும் மரியாதை. அப்படிப்பட்ட ஒருத்தன் இயேசுவை அவங்க வீட்டுக்கு கூப்பிடுறான். இந்த ராத்திரி வேளையில இயேசு அவன் வீட்டுல என்ன செஞ்சார் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்ல போறேன். அப்படி இயேசு அந்த மனுஷனுடைய வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்துட்டு அவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் சொன்னேன், அவன் ஒரு பணக்காரன், அவன் வீடு பெரிய வீடு. அங்க இயேசுவும் இயேசுவின் சீஷர்களும் அங்க போகும்போது எல்லாரையும் உட்கார வச்சு சாப்பாடு போட்டு எல்லாரும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது கவனிங்க, திடீர்னு அந்த வீட்டுக்குள்ள ஒரு பெண் ஓடி வரா. அந்த பெண் யார்? அவ வெளியில இருந்து அப்படியே ஓடி உள்ள வரும்போது எல்லாரும் பயந்து போய் அப்படியே தூரம் நிக்கிறாங்க. இன்னும் ஒரு சில பேர் அந்த பொண்ணை தொற்ற கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, அவளை தொற்றவே கூடாது அப்படின்னு சொல்லி தூரத்துல ஓடி போய் நிக்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் அவங்க வாயெல்லாம் பொத்திக்கிட்டு, என்ன இவ இங்க வரா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, எல்லாரும் ஓடுறாங்க. என்ன பிரச்சனை தெரியுங்களா, அவ அந்த ஊர்ல ஒரு நற்பெயரோடு வாழ்ந்த ஒரு பெண் கிடையாது. அவ ஒரு மோசமான வாழ்க்கை வாழ்ந்தவா. அவளை பார்த்த உடனே எல்லாருக்கும் என்ன நினைச்சாங்க, இவெல்லாம் ஏன் இங்க வரா, ஏன்னா அவ அப்படிப்பட்ட ஒரு தொழில் செஞ்சவா, அவ விபச்சாரியா வாழ்ந்துட்டு வந்தவா. அவ அப்படிப்பட்ட ஒரு தொழில் செஞ்சதுனால ஊர்ல எல்லாருக்கும் அவளை தெரியும், இவ யாரு, இவ வீடு எங்க இருக்குது, இவ என்ன தொழில் செய்யறா அப்படின்னு சொல்லி. ஆனா இங்க இயேசுக்கும் பெரிய பேரு. இயேசுக்கு என்ன பேரு, அத இப்ப பார்த்தாங்க இல்லையா, ஒரு வார்த்தை சொல்லி அவர் என்ன செஞ்சாரு, தூரத்துல இருக்கிறவனை சுத்தமாக்குனாரு, செத்து போன ஒரு உயிரோட இருப்பினாரு. பிளஸ் இயேசுவின் வார்த்தைகளை நிறைய கேள்விப்பட்டதுனால அவரை பார்த்து வியந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. இங்க ஒருத்தி ஊருக்கு உதவாத, ஊரால மதிக்கப்படாத ஒருத்தி என்ன செய்யறா, ஓடி வந்து இயேசுவின் கால்கள் விழுறா. கவனிங்க, இயேசு எப்படிப்பட்டவங்களுக்காக இந்த பூமிக்கு வந்தார் தெரியுங்களா? இயேசு படிச்சவங்களுக்காக இந்த பூமிக்கு வரல.
இயேசு பணக்காரர்களுக்காக மாத்திரம் இந்த பூமிக்கு வரல. இயேசு உயர் ஜாதியில இருக்கிறவங்க வெள்ளக்காரங்களுக்காக மாத்திரம் இந்த பூமிக்கு வரல. இயேசு இப்படி சமுதாயத்தால தள்ளப்பட்ட, சமுதாயத்தால ஒடுக்கப்பட்ட, நீ எல்லாம் எதுக்கும் லாய்க்கல, நீ எல்லாம் எங்க வீட்டுக்கு வராத, நீ எல்லாம் எங்க தெருவுக்கு வராத, நீ படிக்கல, நீ அழகா இல்ல, நீ நிறைய சம்பாதிக்கல அப்படின்னு சொல்லி சமுதாயத்தால ஒதுக்கப்பட்ட, சமுதாயத்தால் தள்ளி வைக்கப்பட்ட, சமுதாயத்தால் வெறுக்கப்பட்டவர்களுக்காக இயேசு இந்த பூமிக்கு வந்தாருன்னு பைபிள் சொல்லுது. இந்த ராத்திரி வேளையில இங்க யாராவது அப்படிப்பட்ட மனநிலையில உட்கார்ந்து இருந்தீங்கன்னா, உங்க வாழ்க்கையும் இந்த பெண்ணை போல ஒடுக்கப்பட்டு இருட்டான நேரத்துலதான் என்னால வெளியில தலை காட்ட முடியுது, பகல்ல என்னால வெளியில வர முடியல, என் குடும்பமா நான் போயிடுச்சு, என் மானம் வெளியில போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு யாராவது இந்த ராத்திரி வேளையில இங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க உட்கார்ந்து இருந்தீங்கன்னா, இயேசு உங்ககிட்ட தான் பேசுறாரு. கவனிங்க, இயேசு சமுதாயத்தால் தள்ளப்பட்ட, சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்டவர்களுக்காக வந்தார் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. இவளுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப பரிதாபமான வாழ்க்கை. ஏன்னா சமுதாயத்துல எந்த ஃபங்க்ஷன்லயும் போய் கலந்து கொள்ள முடியாது, யாருடைய வீட்டுக்குள்ளேயும் இவ கால் எடுத்து வைக்க முடியாது. ஏன்னா இவ தீண்டாமை உள்ளவள், அதாவது இவ யாரு அன்டச்சபிள், அதாவது இவ ஒரு பாவி, இவளை நம்ம வீட்டுக்குள்ள சேர்க்க கூடாது, இவ முகத்துல முழிக்க கூடாது. யாராவது வீட்டுல ஃபங்க்ஷன் வச்சிருந்தா, பர்த்டே ஃபங்க்ஷனோ கல்யாண ஃபங்க்ஷனோ, இந்த பெண்ணை கூப்பிட மாட்டாங்க. இவ அந்த தெருவுக்குள்ள கூட என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அதாவது ரோட்ல 2 பேர் நடந்து போயிட்டு இருந்தாங்கன்னா, இந்த விபச்சாரம் செய்த பெண் அந்த பக்கம் வந்தானா என்ன செய்வாங்க தெரியுங்களா, அந்த ரோட்லயே போக மாட்டாங்க. நமக்கு எதுக்குப்பா வம்பு, பாவி வரா பார் அப்படின்னு சொல்லி ரோட என்ன செய்வாங்க, மாத்திட்டு போவாங்களே தவிர அந்த பெண் வர அதே ரோட்ல நடந்து போக மாட்டாங்க. அப்படியும் தெரியாம அவ முக்காடு போட்டுக்கிட்டு வரும்போது இப்படி காத்தடிச்சு அவ முக்காடு அப்படியே கலைஞ்சிருச்சுன்னா, இவதான் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, ஒண்ணு பெண்களா இருந்தா காரி துப்புவாங்க, ஆண்களா இருந்தா கல் எடுத்து அவளை என்ன செய்வாங்க, எங்க யார கல் எடுத்து எறிவாங்க. ஒரு ரோட்டு நாயை கூட இன்னைக்கு யாரும் கல் எடுத்து எறியறது இல்ல. ஆனா இங்க இயேசு வாழ்ந்த சமுதாயத்துல ஒரு பெண் வாழ்க்கையில தவறி வலிது விலகி போய் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு பெண்ணை அவங்க தெருவுல வந்துட்டான்னு சொல்லி சமுதாயம் என்ன செய்யும் தெரியுமா, கல் எடுத்து எரியும். நம்முடைய வாழ்க்கையில கூடங்க நம்ம செஞ்ச பாவங்கள் நிமித்தம், நம்ம கடந்த காலத்துல என்னைக்கோ செஞ்ச ஒரு தப்பு நிமித்தம் இன்னைக்கு நம்மள கூட சமுதாயம் இப்படிதான் பார்க்கும். என்னைக்கோ நான் ஒரு தவறு செஞ்சேன், என்னைக்கோ நான் ஒரு தப்பு தெரியாம செஞ்சுட்டேன், ஆனா அன்னையில இருந்து எனக்கு இந்த ஊர்ல இந்த பேரை சொல்லிட்டாங்க, அன்னையில இருந்து என்னை இப்படிதான் பாக்குறாங்க எல்லாரும், அன்னையில இருந்து அவங்க ஆட்கள் என்ன மேல கீழே பாக்குறதுல நான் செத்து வாழ்றேன்னு சொல்லி நிறைய பேர் சமுதாயத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் உங்களை வாயை திறந்து ஒன்னும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க, உங்களை மேல கீழே இருந்து பாக்குறதுல நீங்க உங்க உயிர் போய் பிழைச்சி சாகுறாங்க நிறைய பேரு. அப்படிப்பட்ட பெண்ணுவா இவளுடைய சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலை தெரியுமா, யோசிச்சு பாருங்க. ஒரு பெரிய ரூம் ஃபுல்லா ஹைகோர்ட் ஜட்ஜ் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு கொலை குற்றவாளி உள்ள நடந்து வந்தா அவனுடைய மனநிலை எப்படி இருக்கும், அதே மனநிலை இயேசு இந்த ஊர்ல இருக்கிற பெரியவன் பரிசேயன் வீட்டுல உட்கார்ந்து அங்க சாப்பிட்டுட்டு இருக்கும் போது இவ உள்ள வந்தா பாத்தீங்களா, இவளுடைய சூழ்நிலையும் இவளை சுத்தி இருக்கிறவெல்லாம் அவ பாவின்னு சொல்லி கையை நீட்டி, அவன் எவனும் உறுப்பு நல்லவனா, அவன் எவன் அதுல இருக்கிறவன் நீதிமானா அது நமக்கு தெரியாது. ஆனா மத்தவன் வாழ்க்கையில மத்தவனுடைய தப்புல கை காட்டுறதுக்கு எல்லாருக்கும் இன்பம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இவ இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததுனால ஏன் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளாக தள்ளப்படணும்? மேபி இவளுக்கு தகப்பன் இல்ல, ஒரு ஆண் துணை இல்ல, அவளுக்கு ஒரு சகோதரன் இல்ல, அல்லது ஒரு அப்பா இல்ல, அல்லது திருமணம் செய்த கணவன் இல்ல, ஒரு ஆண் துணை இல்லாததுனால, அவளுக்கு பைனான்சியலி யாரும் அவளுக்கு ஹெல்ப் பண்ணாததுனாலயோ இவ இப்படிப்பட்ட தொழிலுக்கு வந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனா அவளுடைய வாழ்க்கை இட் வாஸ் a day to day survival. அப்படின்னா ஒவ்வொரு நாளும் அன்னைக்கு அவ வேலை செஞ்சாதான் அவளுக்கு சாப்பாடு உண்டு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு பிச்சைக்கார வாழ்க்கைய வாழ்ந்தவா. பைபிள் சொல்லுது அவ அப்படி உள்ள ஓடி வந்து என்ன செஞ்சா, இயேசு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, அவ அப்படி உள்ள ஓடி வந்த உடனே இயேசுவின் கால்கள்ல போய் விழுந்து கண்ணீர் விட்டு அழுறா. இயேசுவின் பாதங்கள்ல கண்ணீர் விட்டு என்ன செய்யறா, அழுறா. ஏன் கண்ணீர் விட்டு அழுறா? அவளுக்கு தெரியும் இந்த சமுதாயம் என்ன செஞ்சிச்சு, ஒடுக்கி வச்சிருந்துச்சு. நான் யார் முகத்தையும் பார்க்க முடியாத அளவுக்கு அப்படிப்பட்ட ஒரு தகுதியில உலகம் என்ன வச்சிருந்துச்சு. ஆனா இயேசுவே எனக்கு தஞ்சம் வேற யாரும் இல்ல, யாரு நீங்க மாத்திரம்தான். இந்த மீட்டிங் கடைசியில இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்காக நாங்க ஜெபிப்போம். அந்த ஜெப நேரத்துல நீங்களும் இப்படி முன்னாடி ஓடி வந்து, இயேசுவே உங்க பாதத்துல நானும் சரணடைறேன்,
எந்த மனுஷக்கிட்ட போனாலும் எனக்கு நிம்மதி கிடையாது, எந்த மனுஷக்கிட்ட போனாலும் ஆறுதல் கிடையாது, எங்க போனாலும் என் வாழ்க்கையில என்கிட்ட அன்பா ஒரு வார்த்தை பேசுறதுக்கு ஒருத்தரும் இல்ல. அதனால இந்த ராத்திரி வேளையில இயேசு இந்த தெருவுக்கு வந்ததுனால நீங்க இயேசு கிட்ட ஓடி வந்தீங்கன்னா உங்களுக்கும் இயேசுவின் அன்பு கிடைக்கும். உங்களுக்கு இயேசுவின் அன்பு வேணுமா? உங்களுக்கு இயேசுவின் அன்பை பெற விரும்புறவங்க கையை தூக்கி காமிங்க. இயேசுவின் அன்பை பெற விரும்புறவங்க எல்லாம் நீங்க கையை தூக்குனீங்கன்னா இன்னைக்கு இயேசுவின் அன்பு உங்களுக்கு கிடைக்கும். உடனே அவ இயேசுவின் கால்களுக்கிட்ட வந்து அழுகிறா. ஏன்? அது வரைக்கும் அந்த சமுதாயம் நீ அசிங்கமானவ, நீ அழுக்கானவ, உன் வாழ்க்கை இவ்வளவு மோசமா இருக்குது, வெளியில நீ பார்க்க நல்லா அழகா லிப்ஸ்டிக் போட்டு மேக்கப் போட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கிற, ஆனா உன் இருதயமோ இவ்வளவு அழுக்கா இருக்குது, உன் இருதயம் ஒரு குப்பை அப்படின்னு சொல்லி சமுதாயம் அவளை லேபிள் அடிச்சு வச்சிருந்தது. அவ கோயிலுக்கு கூட வர முடியாது. அவ கோயிலுக்கு போனோம் அப்படின்னு நினைச்சா, நான் ஆரம்பத்துல சொன்ன பாத்தீங்களா உங்களுக்கு 2 சம்பவம், நீ தாழ்ந்த ஜாதி, நீ தலித்து, நீ அது நீ இதுன்னு சொல்லி இன்னைக்கு சமுதாயம் இன்னைக்கு ஜனங்களை ஒடுக்கி அடிமையா வச்சிருக்கு பாத்தீங்களா. அந்த மாதிரி இவளை சொல்லுவாங்க, நீ கோயிலுக்குள்ள வரக்கூடாது, நீ சாமியெல்லாம் கும்பிடக்கூடாது, நீ ஏதாச்சும் காணிக்க கொண்டாந்தா உன் காணிக்கையெல்லாம் கடவுள் ஏத்துக்க மாட்டாரு, வெளியில போ அப்படின்னு சொல்லி கோயிலுக்குள்ள கூட அவளை என்ன செய்ய மாட்டாங்க, அனுமதிக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட கொடுமையான ஒரு வாழ்க்கை. எங்க போய் தஞ்சோன்னு அழுவா? இன்னைக்கு நிறைய பேரு சாமி கிட்ட போய் கடவுள் கிட்ட போய் அழுவலாம். ஆனா இவளுக்கு சாமி கிட்ட கூட வந்து அழுவுறதுக்கு என்ன இல்ல, வாய்ப்பு இல்ல, கோயிலுக்கிட்ட கூட வர முடியாது. அப்படிப்பட்ட தனிமையின் வாழ்க்கை. இங்க இயேசுவை பார்த்த உடனே எல்லாத்தையும் மறந்து இயேசுவின் கால்ல வந்து விழுது உப்பாரி வச்சு அழுவுற, ஆண்டவரே நான் ஒரு தனிமையின் வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அவருடைய மனசு உடைக்கப்பட்ட ஒரு மனசு, அவளுடைய மனசு கசங்கி புழிஞ்சு வச்சிருக்கிறாங்க. யாரு? சமுதாயம். அவளுடைய உணர்ச்சிகள் அது எதுக்குமே வேல்யூ கொடுக்கல. அவளை நசுக்கி ஒரு குப்பையா போல குப்பை தொட்டியில போட்டு வச்சிருக்குது இந்த சமுதாயம். அப்படிப்பட்ட மனநிலை இயேசு கிட்ட ஓடி வரா. ஓடி வந்து அவ மனசுல இருக்கிற அந்த குற்ற மனசாட்சியை தூக்கிக்கிட்டு வரா. யோசித்து பாருங்க, எவ்வளவு நாள் அவ கண்ணீரோடு நைட்ல தூங்கி இருப்பா, எத்தனை நாள் அவ தனிமையில கண்ணீர்ல கழிச்சிருப்பா. எனக்கு யாரும் இல்லையே, எனக்கு துணை யாரும் இல்லையே, எல்லாரும் என்ன கைவிட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லி தனிமையில வாழ்ந்த ஒரு பெண் இயேசுவை கண்ட உடனே ஓடி வந்து அவருடைய பாதத்துல உலகத்தையே மறந்து கண்ணீர் விட்டு அழுகிறா. அந்த அழுகை எதற்கு அடையாளம்? அவருடைய வாழ்க்கையின் எண்ணில் அடங்க முடியாத நாட்களின் வேதனை, குற்ற மனசாட்சி. இயேசுவை பார்த்த உடனே அவன் மனசுல என்ன தோணுச்சு? இயேசுவை பார்த்த உடனே ஏன் அப்படி ஓடி வந்தா? ஏன்னா எல்லாரும் அவளை ரிஜெக்ட் பண்ணாங்க, எல்லாரும் அவளுடைய பாவத்தை கையை காமிச்சு சொன்னாங்க, நீ தகுதி இல்லாதவ, உனக்கெல்லாம் வெக்கம் இல்லையா, உனக்கெல்லாம் மானம் சூடு சொரண ரோஷம் இல்லையான்னு சொல்லி பார்த்தவெல்லாம் டெய்லி அவளை கேட்டான். யாரு கேட்டவன்? கவனிங்க, அதே சமுதாயத்துல அவ ஒரு விபச்சாரியா இருந்ததுனால இருளான நேரத்துல அவ கூட போய் பாவம் செய்வான். ஆனா வெளிச்சத்துல வந்து அவளை கையை நீட்டி நீ ஒரு பாவின்னு சொல்லி அவளை என்ன செய்வான்? அவளை குற்றப்படுத்துவான். இதுதாங்க நம்ம வாழ்ற சமுதாயம். நம்ம கிட்ட இருக்கும் போது நம்ம கிட்ட வருவாங்க, நம்ம கிட்ட இருக்கிற நன்மைகள் எல்லாம் நம்ம கிட்ட இருந்து பெற்றுக்கொள்வாங்க. நேரம் சமயம் கிடைக்கும் போது நம்மளையே வேண்டாம்னு சொல்லி என்ன செய்வாங்க? தூக்கி கசக்கி தூக்கி எரிஞ்சிருவாங்க. அவனும் பாவிதான், ஆனா அவன் ஒரு ஆண் அப்படின்றதுனால அவனுக்கு ஒரு பாவி விபச்சாரின்ற பட்டம் கிடையாது. ஆனா இவன் ஒரு பெண் அப்படின்றதுனால இவ கூட பாவம் செஞ்சவெல்லாம் இன்னைக்கு நீதிமான் மாதிரி அவளை கையை நீட்டி சொல்றான், நீ பாவி. நம்முடைய வாழ்க்கையில நிறைய நேரத்துல இப்படி நாம கார்னர் செய்யப்படுவோம். நிறைய பேர் நம்மள கையை நீட்டி நீ உருப்படாதவன், நீ எதுக்கும் லாய்க்கல, நீ ஒரு பாவி அப்படின்னு சொல்லி நம்மள ஓரத்துல, நம்ம வெளியில வரவே முடியாதபடி ஒரு ஓரத்துல தள்ளி வச்சிருப்பாங்க. இந்த ராத்திரி வேளையில நான் சொல்றேன், இயேசு இந்த தெருவுக்கு இப்ப வந்திருக்காரு பாத்தீங்களா? இந்த கூட்டத்தின் மூலம் இயேசு உங்களை சந்திக்க வந்திருக்கிறார் பாத்தீங்களா? இந்த கூட்டத்தின் முடிவுல நீங்களும் அந்த பெண்ணை போல யார் பாக்குறாங்க யார் பார்க்கலன்னா பாக்காதீங்க, நேரா இயேசுவின் பாதத்துல ஓடி வந்து சரண் அடைஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையை இயேசு மாத்துவார். விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. இயேசு உங்க வாழ்க்கையை மாத்துவார்னு விசுவாசித்தீங்கன்னா கடைசியில நாங்க ஜெபிக்கும் போது வாங்க கவனிங்க, பைபிள் சொல்லுது அவ அப்படி உள்ள வந்த உடனே எல்லாரும் சொல்றாங்க, இவ உள்ள வந்துட்டாலே, இவ ஒரு பாவியாச்சே. இயேசுவை பார்த்து சொல்றாங்க, இவ யாருன்னு தெரிஞ்சா இவரும் பாரு சும்மா வாய மூடிட்டு இருக்கிறாரு,
அவ வந்து இயேசுவின் கால தொட்டு இயேசுவின் காலுக்கு முன்னாடி உட்கார்ந்து அழுகிறா. அவ கண்ணுல இருந்து வர தண்ணி நல்லா இயேசுவின் பாதத்துல விழுது பாத்தீங்களா? அதை துடைக்கிறதுக்கு கூட அவள்கிட்ட துணி இல்ல. அவளோட முடிய வச்சு என்ன செய்யறா? இயேசுவின் பாதங்களை துடைக்கிறா. அதை பார்த்து எல்லாரும் சொல்றாங்க, இயேசு கூட அறிவில்லையா? இவ அப்ப யாருன்னு இயேசுக்கு தெரியாதா? அவளை போய் அவர்கிட்ட அனுமதிக்கிறாரு அப்படின்னு சொல்லி கவனிங்க. வலி வேதனையோடு இயேசு கிட்ட வர்றவங்களை கூட சமுதாயம் தடுக்கும். ராத்திரி வேளையில நிறைய காரியங்கள் உங்களுடைய மனசுல தடையா நிக்கும். இயேசு கிட்ட வர முடியாதபடி உங்களை நிறைய காரியங்கள் தடுக்கும். ஆனா இந்த ராத்திரி வேளையில நான் சொல்றேன், அப்படி தடையா இருக்கிற எதையும் நீங்க என்ன செய்யக்கூடாது? பார்க்க கூடாது. இயேசு கிட்ட வருவதற்கு உங்ககிட்ட எந்த தடையும் இருக்க கூடாது. ஏன்னா அவரு ஜாதி, அவரு மதம் எதையும் பார்க்காம எல்லாரையும் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த செய்தியோட இந்த ராத்திரி வேளையில இங்க வந்திருக்கிறாரு. இயேசு வெறும் கிறிஸ்தவங்களை மாத்திரம் நேசிக்கல, இயேசு இந்த இடத்துல இருக்கிற எல்லாரையும் நேசிக்கிறார். கவனிங்க. அவ உள்ள வந்த உடனே ஒரு சில பேர் பேசுறாங்க, ஒரு சில பேர் அவளை மேலையும் கீழையும் பாக்குறாங்க. அவ உள்ள ஓடி வரும்போது அவ வாழ்க்கையில பர்ஃபெக்ட் ஆனவளா ஓடி வரல. ஏன்னா அப்படி ஒரு பர்ஃபெக்ட் ஆனவளா ஓடி வந்திருந்தா யாரும் அப்படி பார்த்திருக்க மாட்டாங்க, யாரும் அப்படி பேசி இருக்க மாட்டாங்க. அவன் நொறுக்கப்பட்டு, அவன் ரிஜெக்ட் பண்ணப்பட்டு, அவ எல்லாராலையும் குப்பை அப்படின்னு சொல்லி ஓரத்துல தள்ளப்பட்டதுனாலதான் எல்லாருடைய பார்வையும் அவன் மேல விழுந்தது. இயேசுவுக்கு பர்ஃபெக்ட் ஆனவங்க வேண்டாம், இயேசுவுக்கு படிச்சவங்க வேண்டாம், இயேசுவுக்கு நான் வாழ்க்கையில எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லி சுயத்துல சார்ந்து வாழ்றவங்க வேண்டாங்க. இயேசுவுக்கு யார் வேணும் தெரியுமா? யாரெல்லாம் இப்படி இந்த பெண்ணை போல தள்ளப்பட்டு இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் வாழ்க்கையில அடிபட்டு, அதாவது குப்பையை போல கசக்கி எரியப்பட்டு இருக்கிறாங்களோ, அப்படிப்பட்டவங்களை தாங்க தேடி இயேசு இந்த ராத்திரி வேளையில இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு. யாரை தேடி வந்திருக்கிறாரு? உங்களை தேடி வந்திருக்கிறாரு. கவனிங்க. அப்போ நீங்க சிலுவை கிட்ட வரும்போது, இந்த கூட்டத்தின் பேர் சிலுவை தியான கூட்டம். எந்த சிலுவை? இயேசுவின் சிலுவை. இந்த வாரத்துல நம்ம குட் ஃப்ரைடே கொண்டாடுவோம். இன்னொரு 2 நாள் விட்டு ஈஸ்டர் கொண்டாடுவோம். குட் ஃப்ரைடேல இயேசு நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார் அப்படின்றத சிலுவை அண்ணாந்து பாக்குறோம். ஆனா அந்த சிலுவை கிட்ட யாரு இயேசு கூப்பிடுறாரு தெரியுமா? படிச்சவன், உன்னுடைய சொத்து, உன்னுடைய அழகு, உன்னுடைய பெருமை, உன்னுடைய மேட்டிமை, இதை தூக்கிட்டு சிலுவை கிட்ட வான்னு சொல்லி இயேசு சொல்ல, இயேசு எப்படிப்பட்டவங்களை சிலுவை கிட்ட கூப்பிடுறாரு தெரியுமா? தோ இந்த பெண்ணை போல மனசுல வேதனை, மனசுல வலி, மனசுல கண்ணீர், மனசுல கஷ்டம், துக்கம், வியாதி, பாவம் இப்படி சுமந்துட்டு இருக்கிறவங்களா தான் இயேசு சிலுவை கிட்ட கூப்பிடுறாரு. கடைசியில நாங்க ஜெபிக்கும் போது நீங்களும் அவைகள் எல்லாத்தையும் சுமந்துகிட்டு வந்து இயேசுவின் சிலுவையின் பாதத்துல வச்சிடுங்க. இயேசுவின் சிலுவை யாருக்கு தெரியுமா? வாழ்க்கையில பரிபூர்ணமானவன் நினைக்கிறவனுக்கு கிடையாது. வாழ்க்கையில நான் உடைஞ்சு போனவன், வாழ்க்கையில நான் நிறைய தடவை எக்ஸாம் எழுதி என்னால முடியலங்க, வாழ்க்கையில நிறைய தடவை முன்னேறணும்னு சொல்லி படி எடுத்து வைக்கிறேன், மீண்டும் மீண்டும் தோல்வி, மீண்டும் மீண்டும் ஃபெயிலியர். வாழ்க்கையில எதையாச்சும் ஒண்ணு செய்யலாம் அப்படின்னு முன்னாடி போனா ஒரு 10 பேர் பிடிச்சி பின்னாடி இருக்கிறாங்க. வாழ்க்கையில ரொம்ப நொந்து போயிருக்கிறாங்க. வீட்டுல எப்ப பார்த்தாலும் சண்டை 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 சண்டை. வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்குள்ள வரணும்னு நினைச்சாலே சண்டைக்குள்ளதான் போறோம். அப்படிப்பட்டவங்களை தான் அங்க இயேசு தேடி வந்திருக்கிறாரு. இந்த ராத்திரி வேளையில உங்களை தான் இயேசு கூப்பிடுறாரு. நீங்கெல்லாம் என் சிலுவை கிட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கு நான் சமாதானத்தை தருவேன். ஒரு பெரிய போதை பொருட்கள் அடிமையா இருந்தான் ஒரு பையன். எப்ப பாருங்க போதை பொருள் போதை பொருள் போதை பொருள். போதை பொருள்ல என்னென்ன இருக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சவன். மேரிஜுவானா எடுப்பான், என்னென்ன பொருள்கள் இருக்குதோ எல்லாத்தையும் எடுத்துட்டு காலையில ஆரம்பிச்சானா நைட் வரைக்கும் போதை பொருள்லே தான் இருப்பான். அவன் ரூமுக்குள்ளே இருப்பான். இப்படிப்பட்ட பெரிய போதை பொருட்களுக்கு அடிமையா இருக்கிறவன். வேலைக்கு போனான், வேலையிலயும் அவனால தங்கி இருக்க முடியல. ஏன்னா போதை பொருட்களுக்கு அடிமையா இருக்கான் பாத்தீங்களா? அவனால வேலையிலயும் தொடர்ந்து இங்க நிக்க முடியல. அவனால வாழ்க்கையில எதுக்குமே செய்ய முடியல. ஏன்னா போதை பொருளுக்கு அடிமையா இருக்கிறான். சாப்பாடு இல்லாம கூட இருந்துருவான், தண்ணி இல்லாம கூட இருந்துருவானா அந்த ட்ரக்ஸ் இல்லாம அவனால செய்ய முடியாது, இருக்க முடியவே முடியாது. இதே போல ஒரு நாள் சாயங்கால வேலையில அவங்களுடைய தெருவுல, அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு தெருவுல இதே மாதிரி ஒரு திருச்சபை இயேசுவின் அன்பை பத்தி பிரசங்கித்துட்டு இருக்கும் போது அவன் பின்னாடி இருட்டுல ஒரு லைட் கம்பத்து கீழே உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருந்தான் தெரியுமா? இன்ஜெக்ஷன் ஏத்திக்கிட்டு உட்கார்ந்து கேட்டுட்டு இருந்தான்.
சரி, வீட்டுல உட்காந்து கேட்கறது தான் போர் அடிக்குது. வெளியில வந்து நம்ம தெருவில் என்னமோ நடக்குது, சரி என்னதான் நடக்குது பாக்கலாம் அப்படின்னு சொல்லி வெளியில வந்து கூட கையில என்னத்தை வச்சுக்கிட்டு, அந்த கஞ்சாவை வச்சுக்கிட்டு இன்ஜெக்ஷன் ஏத்திக்கிட்டு பின்னாடி இருட்டுல உட்காந்து கேட்டுட்டு இருந்தான். அந்த ராத்திரி வேளையில இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை அங்க சொன்னாங்க, இப்படி எல்லாம் வாழ்க்கையில கஞ்சா பொருளுக்கு, சிகரெட்டுக்கு, குடி பழக்கத்திற்கு அடிமையா இருக்கிற யாரா இருந்தாலும் உங்க வாழ்க்கையில நீங்க நாசமா போக கூடாதுன்னு சொல்லி இயேசு உங்களுக்காக சிலுவையில மரித்தார் அப்படின்னு சொல்லி அவனுக்காக இயேசு அந்த வார்த்தைகள் மூலம் பேசினாருங்க. கடைசியில வந்தான். சரி, ஜெபம் பண்ண கூப்பிடுறாங்க, போலாம், என்ன நடக்குது பாக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் பாட்டுக்கு வந்தான். இங்க ஊழியக்காரன் அவன் தலை மேல கை வச்சு அவனுக்காக ஜெபித்தார். இயேசுவே, இவனுக்குள்ள இருக்கிற பிசாசு, இந்த போதை பொருட்களுக்கு இவன் அடிமையா வச்சிருக்கிற பிசாசு, இந்த போதை பொருட்கள்னால இவன் மனச நாசம் பண்ணிட்டு இருக்கிற பிசாசு, இந்த போதை பொருட்கள்னால இவன் எதிர்காலத்தை நாசம் பண்ணிட்டு இருக்கிற பிசாச இயேசுவின் நாமத்தினால அங்க இருந்து என்ன செஞ்சாரு, அவனுக்காக ஜெபம் பண்ணி பிரார்த்தனை பண்ணாரு. அவன் பாக்கெட்டுக்குள்ள கையை விட்டு உள்ள இருந்த எல்லா போதை பொருளையும் எடுத்து அங்க அந்த ஸ்டேஜ் முன்னாடி தூக்கி போட்டு அன்னையில இருந்து அவன் வாழ்க்கை மாறி அவன் இனிமே போதை பொருட்களுக்கு அடிமை இல்ல அப்படின்னு சொல்லி அவன் வாழ்க்கை மாறியது. இந்த ராத்திரி வேளையில இங்கேயும் இந்த தெருக்கள்லயும் அப்படி யாராவது போதை பொருட்களுக்கோ அல்லது குடிப்பழக்கத்திற்கோ அல்லது இப்படி மற்ற கெட்ட பழக்கங்களுக்கு அடிமைகளை யாராவது இருந்தீங்கன்னா கவனிங்க. உங்களை நாங்க குற்றவாளின்னு சொல்ல வரல, நீ செய்யறது தப்பு அப்படின்னு சொல்லி உங்களை குற்றப்படுத்த நாங்க வரலங்க. ஆனா இயேசு உங்களை பார்த்து பரிதாபப்படுறாரு. நீங்க வாழ்க்கையில நல்லா முன்னேறணும், நீங்க வாழ்க்கையில நல்லா படிக்கணும், நீங்க வாழ்க்கையில நல்லா வேலைக்கு போகணும், உங்களுடைய குடும்பத்தை நீங்க நல்லா பார்த்துக்கணும், நீங்க சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி இயேசு விரும்புறாரு உங்களை பார்த்து. அதனால நீங்க இப்படி இந்த பொருட்களுக்கு, இந்த பழக்கங்களுக்கு அடிமையா இருந்து உங்க வாழ்க்கையை கெடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி சிலுவையின் அன்பை உங்களிடத்துல பகிர்ந்து கொள்ள இயேசு வந்திருக்கிறார். கவனிங்க. உடனே அவ அப்படி இயேசுவின் கால்களை தொட்டு தன்னுடைய தலைமுடியினால அவங்க என்ன செய்யறா, அந்த கண்ணீரெல்லாம் துடைக்கிறா. இங்க இருக்கிற நீதிமான் யாரு, வாழ்க்கையில தப்பே செய்யல நினைக்கிறவன் எல்லாம் அங்க இருந்து ஜட்ஜ் பண்றான். அவன் வாழ்க்கையில அவன் பெரிய நீதிமான் நினைச்சிட்டு இருக்கிறான் பாத்தீங்களா, அவன் எல்லாம் அங்க உட்கார்ந்து நியாயம் தீர்க்கிறான். இயேசுவ கூடங்க சிலுவையில அவர் அடிச்சு தொங்க விட்டு இருக்கும் போது எல்லாம் வாய்க்கிலேயே பேசினாங்க. இயேசுவ சிலுவையில அடிச்சு தொங்க விட்டு இருக்கும் போது வாழ்க்கையில தப்பே செய்யாத மாதிரி அவன் வந்து நியாய தீர்த்தான். இயேசு என்ன சொன்னார் தெரியுங்களா, பிதாவே இவர்களை மன்னியும். இயேசுவுக்கு உங்களை மன்னிக்கிறது மாத்திரம் தாங்க அவருடைய மனசுல இருக்குது. உங்களை குற்றப்படுத்துவது இயேசுவின் காரியம் இல்ல. இயேசு சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்க என்கிட்ட வாங்க. அப்படின்னா மனசுல இப்படி கெட்ட பழக்கங்கள், இப்படி மனசுல வாழ்க்கையில பாரங்கள், வேதனைகளை சுமக்கிறவங்க என்கிட்ட வாங்க. உங்களுடைய பாரத்தை நான் அதிகப்படுத்த மாட்டேன், உங்களுடைய பாரத்தை நான் இறக்கி வச்சு உங்களுக்கு நான் விடுதலையை தருவேன். பெற்றோர் வீட்டுல இருக்கிறீங்க, உங்க பிள்ளை ரோட்ல போய் ஆடிட்டு அப்படியே மண்ணுல சேத்துல சகதியில உருண்டுட்டு வந்தா வீட்டுல, சரி இந்தா சாப்பிடு போய் படுன்னு சொல்வீங்களா? பெற்றோர் என்ன செய்வீங்க, பிள்ளைங்களுடைய அழுக்கு என்ன செய்வீங்க, சுத்திகரிப்பீங்க. கூட்டிட்டு போய் பாத்ரூம்ல குழந்தை என்ன செய்ய வைக்குவீங்க, குளிக்க வைக்குவீங்க. இந்த ராத்திரி வேளையில இயேசு எங்க வந்திருக்கிறா தெரியுமா, உங்க அழுக்க குளிப்பாட்ட, உங்க மேல ஒட்டி இருக்கிற பாவ கரைகளை உங்களை இருந்து கழுவி உங்களை சுத்திகரிச்சு. ஏன்னா யார் அவரு, உங்க தப்பா, உங்களுடைய தகப்பன். இயேசு யாரு, உங்களுடைய தகப்பன், உங்களுடைய கடவுள், உங்களை நேசிக்கிறவரு. அதனால உங்க மேல கருணை இருக்கிறதுனால உங்க மேல ஒட்டி இருக்கிற அழுக்கு இதெல்லாத்தையும் இந்த ராத்திரி வேளையில சுத்திகரித்து உங்களை மீண்டும் ஏற்றுக்கொள்ள அவர் வந்திருக்கிறார். உடனே அவங்க எல்லாரும் அப்படி அவரை குற்றப்படுத்தின உடனே இயேசு அதெல்லாம் பெருசா பார்க்கல. இயேசுவுக்கு அவளை யார் கைய நீட்டி அவளை குற்றப்படுத்துறாங்கன்றது பெரிய விஷயமா தெரியல. இயேசுவுக்கு அவர் பாதத்துல யார் இருக்கிறா அப்படின்றது மாத்திரம் தான் பெருசா தெரிஞ்சிச்சு. கடைசியில் நம்ம ஜெபிக்கும் போது யாரெல்லாம் நீங்க ஜெப காரியங்களுக்கு, ஜெப தேவைகளுக்கு வந்து இங்க நிக்கிறீங்களோ, இயேசு சமுதாயத்தை பார்க்க மாட்டாரு. இயேசு யாரு உங்களை ஜட்ஜ் பண்றா, யாரு உங்களை விரல் நீட்டி, யாரு உங்களை குற்றப்படுத்துறான்னு இயேசு பார்க்க மாட்டாரு. நீங்க வந்தீங்கன்னா உங்களை மாத்திரம் தான் இயேசு பார்ப்பாரு. யார் அவருடைய பாதத்துல வருகிறாங்களோ அவங்க மாத்திரம் தான் இயேசு பார்ப்பாரு. ஏன்னா அவரை தேடி நீரே என் தஞ்சம்னு சொல்லி யார் வராங்களோ அவங்க மேல மனம் இறங்குகிறவராக அவர் இருக்கிறார். யோசிச்சு பாருங்க, நீங்க வாழ்க்கையில ஒரு பெரிய கடனை எடுத்துட்டு வந்திருக்கிறீங்க.
உங்க கடனை யாராலையும் கட்ட முடியாது. ஏன்னா 20 லட்சம் 30 லட்சம் பெரிய கடனோட வந்து நிக்கிறீங்க. ஆனா யோசிச்சு பாருங்களேன், யாராவது அந்த கடனை நீ வா உன் கடனை நான் கட்டி முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி, நீ நம்ம கடனாளி இல்ல அப்படின்னு சொல்லி யாராவது அப்படி சொன்னா நமக்கு எப்படி இருக்கும்? நம்பவே முடியாது. ஏங்க நீங்க என் கடனை கட்டணும்? நான் வாங்கின கடனுங்க இது, என் கடனை நீங்க ஏன் கட்டணும்? அதே தாங்க இந்த ராத்திரி வேளையில இயேசு உங்ககிட்ட செய்ய விரும்புறாரு. உங்களுடைய பாவ கடன்களை, உங்களுடைய அக்கிரமங்களை, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செஞ்ச தப்பு, உங்க வாழ்க்கையில நீங்க செஞ்ச தவறுகள், இப்ப நீங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கும் போது உங்க மனசுல என்னென்ன தப்பு செஞ்சு அதை குற்ற மனசாட்சியா உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களோ அந்த கடனை தீர்க்க இயேசு இந்த ராத்திரி வேளை வந்திருக்கிறாரு. நீங்க இயேசு கிட்ட வந்து கேண்டில் கொளுத்த வேண்டிய அவசியம் இல்ல. இயேசுக்கு வந்து நீங்க காணிக்க கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. இயேசுக்கு வந்து நீங்க ஜெபமாலை சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. இயேசுக்கு வந்து நீங்க மலை ஏற வேண்டிய அவசியம் இல்ல. இயேசு இடத்துல இருந்து எதுவுமே கேட்கலங்க உங்க பாவத்தை மன்னிக்கிறதுக்கு. அவர் சொல்றதெல்லாம் ஒன்னே ஒன்றான், என் பாதத்துக்கிட்ட வா. இந்த பெண்ணை போல சமுதாயம் பாக்குது அப்படின்னா நீ பார்க்காத. என் பக்கத்து வீட்டுக்காரங்க பாக்குறாங்கன்னு பார்க்காதீங்க. என் ஃப்ரெண்டு பாக்குவான், எங்க வீட்டார் பாக்குவாங்க. நோ, யாரு பார்த்தா என்ன, பார்க்கலாம் என்ன? என் பாவ கடன் தீர்க்கப்படணும். அது யாராலையும் முடியாது. நான் நன்மை செஞ்சா அது முடியாது. நிறைய பேர் நினைக்கிறாங்க, நான் பாவம் எல்லாம் செஞ்சுட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை ஏழைகளுக்கு சாப்பாடு போட்டா என் பாவம் சரியாயிடும். இல்ல, சரியாகாது. வருஷம் முழுசும் பாவம் செஞ்சுட்டு எங்கேயாவது புள்ளிய ஸ்தலத்துக்கு வேளாங்கண்ணிக்கு எங்கேயாவது போயிட்டு வந்துட்டா, போய் முங்கி குளிச்சுட்டு வந்துட்டா என் பாவம் எல்லாம் சரியாயிடும். சரியாகாதுங்க. ஒரு தண்ணியால உங்க பாவத்தை சரியாக்க முடியாது. ஒரு கேண்டலால உங்களுடைய பாவத்தை சரியாக்க முடியாது. நீங்க போற புனித பயணங்களால உங்களுடைய பாவத்தை சரியாக்க முடியாது. அல்லது போய் யாருக்கிட்டையாவது, இங்க பாருங்க, நான் இன்னைக்கு பேப்பர்ல வாசித்தேன். நானு வெளிநாட்டுல ஒரு கத்தோலிக்க ஃபாதர் கிட்ட போய் ஒருத்தன் டெய்லி என்ன பண்ணிருக்கிறான், அவன் பாவத்தை அறிக்கையிட்டு இருக்கிறான். நிறைய பேர் போய் என்ன செய்யறாங்க, பாவ அறிக்கை செய்யறாங்க. அந்த ஃபாதர் என்ன பண்ணிருக்கிறாரு, இவன் யாருன்னு தெரிஞ்சு இவன் பாவ அறிக்கை செய்யறான் பாத்தீங்களா, அது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிருக்கிறாரு. அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி இவன் யார் யாருக்கு விரோதமா பாவம் செஞ்சானோ அவனுக்கு எவிடன்ஸா என்ன பண்ணிருக்கிறாரு. பாருங்க, நீங்க பாவ அறிக்கைன்னு சொல்லி போய் மனுஷன் கிட்ட பாவ அறிக்கைக்கு போறீங்க. அவன் நீங்க யார தஞ்சோன்னு போறீங்களோ அவன் உங்களே என்ன செய்யறான், பிரச்சனைக்குள்ள மாட்டி விடுறான். கவனிங்க, மனுஷனுடைய பாவத்தை, நான் சொல்றத நல்லா கவனிங்க, மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்க கூடிய வல்லமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ கிட்ட மாத்திரம் தான் இருக்குது. அது யாருக்கிட்டையும் இல்ல, எந்த கோயிலையும் இல்ல, எந்த ஃபாதர் கிட்டையும் இல்ல, எந்த மலையிலயும் இல்ல, என்கிட்ட கூட இல்ல. அது இயேசு சுவாமி கிட்ட ஒண்டிதான் இருக்குது. அதனாலதான் நான் சொன்னேன், கடைசியில நம்ம ஜெபிக்கும் போது நீங்க இயேசுவின் பாத தண்டையில ஓடி வந்தீங்கன்னா, இயேசு அந்த பெண்ணுக்கு அன்னைக்கு என்ன செஞ்சாரோ அததான் உங்களுக்கும் செய்வாரு. என்ன செஞ்சாரு பாருங்க. அவ அப்படி இயேசுவின் பாதத்துல உட்கார்ந்து அவ இங்க ஓரத்துல இருந்து ஒரு பாட்டில் எடுக்கிறா. என்ன பாட்டில் தெரியுமா? அது ரொம்ப 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 காஸ்ட்லியான ஒரு பெர்ஃபியூம். என்ன பெர்ஃபியூம்? இருக்கிறதுலே காஸ்ட்லி. அந்த பெர்ஃபியூம்னா என்ன சொல்றேன்னா, நீங்க சென்ட் மாதிரி அடிக்கிறீங்க பாத்தீங்களா, அன்றைக்கு அவங்க ஆயில் மாதிரி வச்சிருப்பாங்க, ஒரு லோஷன் வச்சிருக்காங்க. அது இருக்கிறதுல ரொம்ப காஸ்ட்லி. ஒருத்தன் ஒரு வருஷம் வேலை செஞ்சாதான் அந்த ஆயில வாங்க முடியும். இவ அப்படி அவ வாழ்க்கை முழுசும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சதை வச்சு அவ அந்த மாதிரி என்ன செஞ்சிருக்கிறா, ஒரு விலையேற பெற்ற ஒரு பெர்ஃபியூம், ஒரு தைலத்தை வாங்கிட்டு வந்திருக்கிறா. அவ கிட்ட இருக்கிற ஒரே சொத்து அதுதான். அவகிட்ட வேற எதுவும் கிடையாது. அவகிட்ட இருக்கிற ஒரே சொத்து அதுதான். அவ அதை எடுத்து இயேசுவின் பாதத்துல உடைச்சு அங்க இயேசுவின் மேல பூசி அபிஷேகம் பண்றா பாருங்க. அத பார்த்த உடனே அவங்க இன்னும் வாயில அடிச்சுக்கிறாங்க. ஐயோ, இவ என்னப்பா செய்யறா, இவ பாவி. முதல்ல இயேசு நாங்க இருக்கிற வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, வந்துட்டா. ரெண்டாவது இயேசுவை தொடக்கூடாது, தொட்டுட்டா. மூணாவது இயேசுவின் காலில் தொட்டுட்டா. அந்த காலில் கண்ணீரை முடியினால தொடச்சிட்டா. இப்போ நாங்கெல்லாம் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு ஒரு வருஷம் சேர்த்து வச்சாதான் எங்களால வாங்க முடியும். காசை வீணாக்குறா பாருங்க. அவங்களுக்கு பிரச்சனை காசு வீணாக்குறதா, வைத்தறிச்சல். இயேசு கிட்ட வந்துட்டாலே, வா பாவி வந்துட்டாலே, ஐயோ இயேசு அவளுக்கு நன்மை செஞ்சுட்டா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி இந்த சமுதாயம் நீங்க இயேசு கிட்ட வர்றதுக்கு உங்களை அனுமதிக்காதபடி உங்களை தடுத்து நிக்கும். ஆனா இந்த ராத்திரி வேளையில நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க அப்படின்றத நீங்க பார்க்காதீங்க. நான் படிச்சிருக்கிறேனா, நான் அழகா இருக்கிறேனா, நான் கிறிஸ்தவனா, நான் இந்துவா, நான் முஸ்லீமா, எதையும் பார்க்காதீங்க. நீங்க பார்க்க வேண்டியது ஒன்னே ஒண்ணு, நானும் அந்த பெண்ணை போல இயேசுவின் பாதத்தை தொடுறேனா. ராத்திரி வேளையில இயேசு அதை மாத்திரம் தான் பாக்குறாரு. யார் என் பாதத்தை தொடுறா,
யார் வந்து என் பாதத்துல தொடுறா? நிறைய பேருடைய கண்ணீர் அது கண்ணீர் இல்லைங்க, நிறைய பேருடைய கண்ணீர் அது ஜெபம். நிறைய பேர் கண்ணீர்ல இயேசுவே என் வாழ்க்கை இப்படி போயிட்டு. நீங்க அவள் இயேசுவின் பாதத்துல உடைச்சி ஊத்துன அந்த விலையேற பெற்ற தைலம், இயேசுவின் மேல அவ வச்சிருக்கிற அன்பு, இயேசுவின் மேல அவ வச்சிருக்கிற அந்த அந்த அளவு கடங்காத பாசம். அதாவது இயேசுவே இது தவிர எனக்கு வாழ்க்கையில வேற ஒன்னும் கிடையாது, இதுக்கு மேல நான் எங்கேயும் போக முடியாது, இதுக்கு மேல நான் யாருக்கிட்டையும் உதவி கேட்க முடியாது, இதுக்கு மேல யாரும் என்னை ஏற்றுக்க முடியாது, அதனால நீங்க ஒருத்தர் தான் என் தஞ்சம் அப்படின்னு சொல்லி இயேசுவின் கால்ல என்ன செஞ்சுட்டாவா? சரண் அடைஞ்சிட்டா. ஆனா அப்படி செய்யறத கூட பார்த்து யாரு? ஊழியக்காரங்க, பாஸ்டருங்க, ஃபாதருங்க, நல்ல நாளா யாரு சர்ச்சுக்கு போறவன், நான் நீதிமான்னு சொல்றவன் ஓரத்துல நின்னு இவ செய்யறது சரியா, பாவி வந்திருக்கிறா பாரு, ஊருக்கு தேவையில்லாத வந்திருக்கிறா பாரு அப்படின்னு சொல்லி தகுதி இல்லாத வார்த்தைகளை சொல்லி அவளை நோகடிச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் ஒரு கோயிலுக்குள்ள ஒரு அம்மா ஓடி வந்தாங்க. ஓடி வந்து அமைதியா உக்காந்துட்டு இருந்தாங்க. அங்க அந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணி சொன்னாங்க, இயேசு உங்களுடைய கண்ணீர், உங்களுடைய கவலைகள் என்ன செய்யறாரு? அவர் துடைக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு ஏத்த மாதிரியே சொல்ற மாதிரி இருந்துச்சு எல்லாம். இன்னைக்கு நீங்க அழுதுட்டு வந்து இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, வாழ்க்கையில எதையோ ஒண்ணு தொலைச்சிட்டு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, மீண்டும் உங்களால பெற்றுக்கொள்ள முடியாது. ஐயோ நான் தொலைச்சது போயிடுச்சு, என் சமாதானம் போயிடுச்சு, என் சந்தோஷம் போயிடுச்சு, என் பேர் போயிடுச்சு, எல்லாத்தையும் தொலைச்சிட்டு வந்து இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. ஆனா தொலைஞ்சி போனதை உங்களால மீண்டும் பெற முடியாது. ஆனா தொலைஞ்சி போய் நீங்க அனுபவிக்கிற அந்த கண்ணீர், வேதனை, கஷ்டம், அந்த வியாதி, இதுல இருந்து இயேசு உங்களுக்கு என்னத்தை தர முடியும்? விடுதலையை தர முடியும் சொன்ன உடனே கவனிங்க, அன்னைக்குதான் அந்த சர்ச்சுக்கு முதல் தடவை அந்த அம்மா வந்திருக்கிறாங்க. அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. எலும்பி நின்று கையை தட்டி இயேசுவே 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 அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. இயேசுவே என் பாவத்தை மன்னிச்சிட்டீங்க, இயேசுவே என் மேல கிருபையா இருங்க, இயேசுவே என் கண்ணீரை துடைங்க. சர்ச்சில் இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க, பாரு ஏதோ குடிகாரி வந்துட்டு இருக்கிறா, பைத்தியம் ஏதோ வந்துட்டு இருக்குது சர்ச்சுக்குள்ள, யாருங்க இவங்களெல்லாம் உள்ள விட்டா? இந்த அம்மா யாரும் தெரியாம உள்ள வந்துட்டு பாரு சர்ச்சில் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த அம்மா பிரச்சனை எல்லாம் பண்ணலங்க. அது வரைக்கும் இயேசுவின் அன்பை கேட்காம இருந்தவங்க கேட்ட உடனே இயேசுவின் அன்பை அவங்களை தொட்டுருச்சு. பாத்தீங்களா? அந்த அம்மா எங்க இருந்து வந்தாங்க தெரியுங்களா? நேர கல்லறையில இருந்து வந்தாங்க. அங்க இருக்கிற யாருக்கும் அந்த அம்மா வாழ்க்கை என்ன, அவங்களுடைய பின்னணி என்னன்னு தெரியாது. ஆனா கைய நீட்டி இவ குடிகாரி, இவ பைத்தியம், இவ ஒரு பிரச்சனை பண்ண வந்திருக்கிறா அப்படின்னு சொல்லி அவளை திட்டினாங்களே ஒழிய அவ யாருன்னு சொல்லி யாருக்கும் தெரியாது. அந்த அம்மா அன்னைக்கு மதியானம் தான் அவங்களுக்கு இருந்த ஒரே பொண்ணு, 17 வயசு பொண்ணு, அவ ஒரு கேன்சர்ல இறந்துட்டா. கேன்சர்ல இறந்த பொண்ணை கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு போகும்போது இங்க ஒரு சர்ச் இருக்குது, சரி உள்ள போய் என்னதான் நடக்குதுன்னு பார்க்க வந்திருக்கிறாங்க. கவனிங்க, உலகம் கைய நீட்டி நிறைய காரியம் சொல்லும். நீ தகுதி இல்லாதவன், நீ அவன், நீ இவன். ஆனா அந்த பெண் யாரையும் பார்க்கல. இயேசு மாத்திரம் அவ கண்ணுக்கு தெரிஞ்சா, இயேசுவ மாத்திரம் ஓடி வந்து தொட்டா. அப்படி தொட்ட உடனே இயேசு என்ன தெரியுமா சொன்னாரு? மகளே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இயேசு வேற எதையும் சொல்லுங்க, நீ என்ன வேலை செஞ்ச, உன் வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை, எதையும் இயேசு கேட்கல. இயேசு அவளுடைய மனசுல அவகிட்ட என்ன வேதனையோடு வந்திருக்கிறா அப்படின்றது அவருக்கு நல்லா தெரிஞ்சதுனால அவளை பார்த்து சொல்றார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டாயிட்டு, உன் விசுவாசம் உன்னை விடுதலை ஆக்கிட்டு. கவனிங்க, இந்த வார்த்தைகளோட நான் முடிக்கிறேன் இந்த ராத்திரி வேளையில. நீங்களும் இயேசுவை நம்பி இந்த பெண்ணை போல நாங்க கடைசி ஜெபிக்கும் போது ஓடி வந்த ஆண்டவரே, என் வாழ்க்கையிலையும் நான் இப்படி நிறைய காரியங்கள், கஷ்டங்கள், வேதனையில துடிச்சிட்டு இருக்கிறேன். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, சண்டை, எங்க குடும்பத்துல எங்களுக்கு பிள்ளையே இல்ல, திருமணமாய் நிறைய நாளாச்சு, குழந்தை இல்ல, வெளியில வந்து தலை காட்ட முடியல, ஊர்ல நிறைய பேர் 4 விதமா பேசுறாங்க, எங்க வீட்டுல என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்குது, ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் என்னென்னமோ பேசுறாங்க. இப்படி நிறைய வேதனைகளோ சுமந்துக்கிட்டு யாராவது இருந்தீங்கன்னா, இந்த பெண்ணை போல இயேசு கிட்ட நீங்க ஓடி வந்தீங்கன்னா, கவனிங்க, நிறைய பேரு நியாயம் தீர்க்க ரெடியா இருப்பாங்க. ஆனா இயேசு ஒருவர் மாத்திரம்தான் தன்னுடைய கரங்களை நீட்டி உங்களை அரவணைக்க ஆயத்தமா இருக்கிறார். உலகம் தள்ளும், ஆனா இயேசு தள்ள மாட்டார். என்கிட்ட வான்னு சொல்லி அரவணைப்பார். ராத்திரி வேளையில அப்படிப்பட்ட இயேசுவின் அன்பை உங்களுக்கு சொல்வதற்காக இந்த ராத்திரி வேளையில நாங்க இங்க வந்திருக்கிறோம். சிலுவையில் அடிக்கப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து
2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூமியில வந்து மனுஷனை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அற்புத அடையாளங்களை செஞ்சுட்டு அவர் சும்மாலாம் போல, மனுஷனை நான் நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த அன்பை சிலுவையில வெளிக்காட்டினார். நீங்களும் நானும் செய்த பாவங்கள் தேவனுடைய நீதிக்கு முன்னாடி ஒரு சின்ன குழந்தை செய்யற பாவம் கூட தண்டிக்கத்தக்க பாவம். அப்படி இந்த உலகத்துல சின்ன குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் அவங்க செஞ்ச பாவங்களை மன்னிச்சா இந்த உலகத்துல யாரும் உயிரோடு இருக்க முடியாதுன்னு சொல்லி இயேசு சொன்னாரு, ஆண்டவரே இந்த உலகத்தின் பாவத்தை நான் ஏன் மேல ஏற்றுக்கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்களும் நானும் சிலுவையில தொங்க வேண்டியதை இயேசு சிலுவையில தொங்கினார். அந்த பெண் அங்க முழங்காலிட்டு அழுவும் போது இயேசு ஏன் அவன் மேல மனம் இருங்கினார் தெரியுமா? மத்தவங்களுக்கு எல்லாருக்கும் கோவம் வந்துச்சு, மத்தவங்க எல்லாருக்கும் பொறாம, மத்தவங்க எல்லாம் அவளை நியாயம் தீர்த்தாங்க. இயேசுவால் அதை செய்ய முடியல. ஏன் தெரியுங்களா? இயேசுவின் மனசுல இயேசுக்கு நல்லா தெரியும், உன்னை போல பெண்ணுக்கு தான் நான் சிலுவையில மறிக்க போறேன். உன்ன மாதிரி ஒரு போதைப் பொருட்களுக்கு அடிமையா இருக்கிறீங்களா? உங்களுக்காக தான் நான் சிலுவையில மறிச்சேன். குடி பழக்கத்திற்கு யாராவது அடிமையா வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்களா? நீங்க வெட்கப்படாதீங்க, உங்களுக்காக தாங்க இயேசு சிலுவையில மரிச்சாரு. நான் படிக்கல, வேலை கிடைக்க மாட்டேங்குது, அப்படியே உதாரி அலைஞ்சிட்டு இருக்கிறேன், மரியாதையே இல்ல, வீட்டுல திங்கிற சோற கூட எனக்கு நிம்மதியா சாப்பிட முடியல அப்படின்னு வேதனையை சுமந்துட்டு யாராவது வந்து இருக்கிறீங்களா? உங்களுக்காக தான் இயேசு சிலுவையில மரிச்சாரு. இயேசு சிலுவையில யாரை கூப்பிடுறாரு? பாவிகளை கூப்பிடுகிறார். இயேசு சிலுவை அண்டை யாரை கூப்பிடுறாரு? பாவிகளை. இந்த பெண்ணை போல வாழ்க்கையில ஒடுக்கப்பட்டவங்களை இயேசு சிலுவை அண்டை கூப்பிடுறார். 2001 வருஷம் 2001 உலகத்தையே அசைத்த ஒரு சம்பவம் நடந்துச்சு. அமெரிக்காவுல நியூயார்க்ல 2 உயரமான பில்டிங் இருந்துச்சு, ட்வின் டவர்ஸ். அந்த 2 உயரமான பில்டிங்ல ஆயிரக்கணக்கான பிசினஸ் ஆபீசஸ் இருந்துச்சு. 2001 டெரரிஸ்ட்னால அந்த 2 பில்டிங் என்ன செய்யப்பட்டது? பிளேனை விட்டு இடிக்கப்பட்டது. உலகம் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் வேற விதமா மாறிடுச்சு அந்த அட்டாக் நிமித்தம். அந்த 2001 அந்த நியூயார்க்ல நடந்த அந்த டெரரிஸ்ட் அட்டாக்ல நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்ல போறேன். அன்றை காலையில அந்த 2 பில்டிங்ல ஒரு பில்டிங்ல தீ அணைப்புல வேலை செஞ்ச ஸ்டீஃபன் அப்படின்ற ஒருத்தர், அவர் ஒரு ஃபயர் ஃபைட்டர். அவருடைய வேலை என்ன? அந்த பில்டிங்ல எத்தனையோ ஃப்ளோர் இருக்குது, ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஃப்ளோர். அதுல எல்லாம் போய் எங்கேயாச்சும் தீ இருக்கா, தீ ஆபத்து இருக்கா, ஃபயர் ரிஸ்க் இருக்கா அப்படின்றத பார்த்து அந்த வேலை செய்யற ஒரு செக்யூரிட்டி மாதிரி. அன்னைக்கு அவருடைய ஷிஃப்ட் முடிஞ்சது. ஷிஃப்ட் முடிஞ்ச உடனே அவருக்கு அப்பா இல்ல, அம்மா இல்ல, வெறும் சகோதர சகோதரிகள், குடும்பம், பிள்ளைங்க. அதனால அவருடைய சகோதரனுடைய வீட்டுக்கு போய் அங்க அவங்களுடைய குழந்தையுடைய பர்த்டேயோ ஏதோ ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனை கொண்டாடுறதுக்கு நைட் ஷிஃப்ட் முடிச்சிட்டு காலையில என்ன செய்யறாரு? அவர் அவங்களுடைய அண்ணன் வீட்டுக்கு போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அங்க குடும்பத்தோட நேரம் செலவிட்டு இருக்கிறாரு. அவருடைய பேர் என்னது? ஸ்டீஃபன். கவனிங்க, அவர் வீட்டுல அப்படி உட்கார்ந்துட்டு எல்லாரோட நேரம் செலவிட்டு இருக்கும் போது திடீர்னு நியூஸ்ல, ரேடியோல, டெலிவிஷன்ல எமர்ஜென்சி பிரேக்கிங் நியூஸ் வருது. என்ன நியூஸ்? தீவிரவாதிங்க என்ன பண்ணிட்டாங்க? இந்த ட்வின் டவர்ஸுக்குள்ள ஏரோப்ளேனை விட்டு என்ன பண்ணிட்டாங்க? தாக்குதல் செஞ்சுட்டாங்க. அதே பில்டிங்ல வேலை செய்யறவர் இவரு ஒரு 1 hour பிஃபோர் தான் என்ன பண்ணிட்டு வந்திருக்கிறாரு? நைட் ஷிஃப்ட் முடிச்சிட்டு வீட்டுல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அவருடைய ஷிஃப்ட் முடிஞ்சிருச்சு, திரும்பி அவர் நைட்டு தான் போகணும். கவனிங்க, இப்ப வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு, நியூஸ் வருது, ஆயிரக்கணக்கான பேர் செத்துட்டாங்க. இவருடைய வேலை என்ன? தீ அணைக்கிறது வேலை. ஆனா இவருடைய ஷிஃப்ட் முடிஞ்சிருச்சு, இவர் போக வேண்டிய அவசியம் கிடையாது. யோசித்து பாருங்க, நீங்களும் நானா இருந்தா என்ன சொல்லிருப்போம்? எங்க கடவுள் புண்ணியத்துல நான் காப்பாத்தப்பட்டேன், நான் மாத்திரம் ஒரு அவர் அங்க இருந்திருந்தா நானும் என்ன பண்ணிருப்பேன்? செத்திருப்பேன். அப்படிதானே நம்ம பேசியிருப்போம். அவர் என்ன பாருங்க, போக வேண்டிய அவசியம் இல்ல, ஷிஃப்ட் முடிஞ்சிருச்சு. ஆனா செய்தியை கேட்ட உடனே இருதயம் துடிக்குது. ஐயோ, நான் வேலை செய்யற பில்டிங்ல, ஐயோ இந்த ஃப்ளோர்ல இவரை தெரியுமே எனக்கு, இந்த ஃப்ளோர்ல இவரை தெரியுமே எனக்கு, இந்த ஃப்ளோர்ல இந்த ஆயா தாத்தாவை தெரியுமே, இந்த ஃப்ளோர்ல இந்த பாட்டியை தெரியுமே, இந்த ஃப்ளோர்ல எனக்கு என் நண்பர்கள் இருக்கிறாங்களே, அவங்க எல்லாம் என்ன ஆயிட்டாங்க? உயிரோடு இருக்கிறாங்களா, செத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி இருதயம் துடிக்குது. உடனே கார்ல ஓடி போய் உட்கார்ந்து திரும்பி அந்த வேலை ஸ்தலம் இடத்திற்கு டிரைவ் பண்ணிட்டு போறாரு.
பட்டணமே எல்லாரும் ஓடிட்டு இருக்கிறாங்க பைத்தியம் பிடிச்ச மாதிரி. ஏன்? டெரரிஸ்ட் அட்டாக். உலகத்துல அன்னைக்கு பெரிய உயரமா இருந்த பில்டிங்ல ஒரு பில்டிங் நொறுக்கிட்டான், கீழே விழுந்துருச்சு. ஊரே பயத்துல ஓடிட்டு அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இவர் கார் எடுத்துக்கிட்டு எங்க போறாரு? ஆபத்தை நோக்கி போறார். எல்லாம் ஆபத்தை விட்டு என்ன செய்யறாங்க? தூரம் ஓடுறாங்க. இவர் ஒருத்தர் என்ன செய்யறாரு? ஸ்டீஃபன் என்றவரு ஆபத்தை நோக்கி ஓடுறார். அந்த பில்டிங்ல இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு பிரிட்ஜ் வருது. அந்த பிரிட்ஜ் ஃபுல்லா ஜாம் பேக்ட். வண்டி போகவும் முடியாது, வரவும் முடியாது. கம்ப்ளீட்லி ஜாம் பேக்ட். ஒன்னும் தெரிய மாட்டேங்குது, ஏன்னா எல்லாம் தூசியா இருக்கு. பிளேன் வந்து அந்த பில்டிங்ல மோதி அங்கங்க தீ பத்தி எரியுது. எங்க பார்த்தாலும் டஸ்ட். ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. இவர் காரை ஓட்டி இறங்கினார். கவனிங்க, காரை ஓட்டி இறங்கி அவர் ஒரு தீ அணைப்பு வீரர். பாத்தீங்களா? இப்பதான் ஷிஃப்ட் முடிச்சிட்டு வந்தார் பாருங்க. அந்த ஃபயர் ஜாக்கெட் எடுத்து போட்டாரு, ஃபயர் ஹெல்மெட் எடுத்து போட்டாரு, ஆக்சிஜன் டேங்க் ஒன்னு எடுத்தாரு. பாரமா இருக்கு. பார்த்தாரு, இன்னொரு டேங்க் இருக்கு. ஐயோ, இந்த டேங்க் இன்னொருத்தர் யாருக்காவது உபயோகமாகும் சொல்லி 2வது ஆக்சிஜன் டேங்க் எடுத்து மாட்டினாரு. ரொம்ப வெயிட்டா இருக்கு. ஷூ மாட்டினாரு, பூட்ஸ் மாட்டினாரு, கயிறு எடுத்து போட்டாரு. அவர் இருக்கிற தூரம் எங்க? கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துல. ஒன்னும் தெரிய மாட்டேங்குது. ஆனா மனசு சொல்லுது, அங்க என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, எனக்கு தெரிஞ்சவங்க அங்க இருக்கிறாங்க, யாராவது அந்த பில்டிங்ல என்னால காப்பாற்ற முடியுமான்னு சொல்லி. கவனிங்க, இதெல்லாம் உண்மை சம்பவம். அந்த ஸ்டீஃபன் அப்படின்றவரு அந்த வெயிட்டான ஆக்சிஜன் டேங்க போட்டுக்கிட்டு, அந்த ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு, ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு, கண்ணு தெரியணும்னு சொல்லி அந்த கண்ணாடிய போட்டுக்கிட்டு, மாஸ்க போட்டுக்கிட்டு 2 கிலோமீட்டர் ஓடினாரு. யாருக்காக? யாரு? சொந்தக்காரனா, நண்பனா? யாரோ அங்க விழுந்து செத்து கிடக்குறான். என்ன செய்யணும்? போய் காப்பாத்தணும். ஓடுறாரு, எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு அந்த வெயிட்ட தூக்கிக்கிட்டு ஓடுறாரு. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, உங்க கண்ணுக்கு முன்னாடி பட்டணமே ஆபத்துல இருக்கு. எல்லாரும் உயிருக்கு பயந்து ஓடிட்டு இருக்கிறாங்க. இங்க ஒருத்தன் உயிரை காப்பாத்துவதற்காக, அதுவும் பக்கத்துல இருந்தா பரவாயில்ல, கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் நடந்து போனா பரவாயில்ல, ஓடுறாரு. கண்ணு தெரிஞ்சா பரவாயில்ல, எங்க பார்த்தாலும் தூளு தூசி, எங்க பார்த்தாலும் சைரனு. 2 ஆக்சிஜன் டேங்கி தூக்கிட்டு ஓடுறாருங்க, ஓடுறாரு. அந்த ரோட்ல அவர் ஓடுறாரு, எல்லாரும் பாக்குறாங்க. சாஸ்திரம் சொல்லுது, ஓடி ஓடி 2-3 தடவை கீழே விழுந்தாரு. மூச்சு எடுக்குது. அந்த ஜாக்கெட்ல எல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே என்ன செய்யறாரு? வேர்த்து கொட்டுது. ஆனாலும் ஓட்டத்தை நிப்பாட்டல, ஓடிக்கிட்டே இருக்கிறாரு. யார் அவருடைய கண்ணுக்கு முன்னாடி இருந்தா? அந்த பில்டிங்ல கீழே நொறுங்கி விழுந்து உயிருக்கு போராட்டிட்டு இருக்கிறவங்க அவருடைய கண்ணுக்கு முன்னாடி இருந்தாங்க. ஸ்டீஃபன் ஓடி வந்தாருங்க. அந்த பில்டிங்குள்ள உள்ள ஏறி கடைசி அவரை பார்க்கும் போது என்ன பார்த்தாங்க தெரியுங்களா? அந்த ஒரு ஆக்சிஜன் டேங்க யாரோ ஒருத்தருடைய கழுத்துல இப்படி பிடிச்சு அந்த ஆக்சிஜன் டேங்க் அவர் மேல இப்படி போட்டுட்டு, அவரை தோல் மேல போட்டுக்கிட்டு படியில ஏறினாருங்க. காப்பாத்திக்கிட்டு ஒருத்தனை படியில தூக்கிட்டு இப்படி ஏறினாரு. அதுக்குள்ள 2வது பில்டிங்ல அந்த பிளேனை விட்டு அந்த பில்டிங் தரைமட்டமா என்ன செஞ்சிருச்சு? கீழே விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் 3-4 வாரத்துக்கு அப்புறமா பில்டிங்க்கு கீழே இருந்து செத்த சவமா அந்த ஸ்டீஃபனுடைய பிணத்தை என்ன செஞ்சாங்க? மீட்டு எடுத்தாங்க. கவனிங்க, ஏன் இந்த உண்மையான சம்பவத்தை உங்களுக்கு இந்த ராத்திரி வேளையில சொல்றேன்? அந்த ஸ்டீஃபன் அப்படின்றவன் வீட்டுல இருக்கணும்னா இருந்திருக்கலாம். அவன் ஷிஃப்டே கிடையாது. அது யார் எப்படியோ வாழ்க்கையில எப்படியோ போனா போது, நான் உயிர் பிழைச்சு வந்தேன் அப்படின்னு சொல்லி அவரு சுயநலமா இருக்கணும்னா இருந்திருக்கலாம். ஆனா அந்த ஸ்டீஃபனால வீட்டுல இருக்க முடியல. பாதுகாப்பா நான் இருக்கிறது முக்கியம் இல்ல, மத்தவங்க பாதுகாப்பா இருக்கணும்னு ஓடினாரு. இயேசு கிறிஸ்துவும் இந்த ஸ்டீஃபனை போல என் பிள்ளைங்களா உலகத்துல பாவத்துல அழிஞ்சிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி அவர் நினைச்சிருந்தா பரலோகத்துல அவர் பாட்டுக்கு ஆரோக்கியமா இருந்திருக்கலாம். ஆனா இந்த உலகத்துல என் பிள்ளைங்க, யார் அந்த பிள்ளைங்க? நீங்களும் நானும் பாவத்துல அழிஞ்சிட்டு இருக்கிற என் பிள்ளைங்க அந்த பில்டிங்ல மாட்டிட்டு செத்துட்டு இருக்கிறாங்க. பாவம்ன்ற பில்டிங்ல பிசாசு பாவத்தை வச்சு அவங்கள நாசம் பண்ணிட்டு இருக்கிறான். என் பிள்ளைங்க அந்த பில்டிங்குள்ள விழுந்து சாக கூடாதுன்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சிலுவையை நோக்கி ஓடி வந்தார். அவனிங்க அந்த ஸ்டீஃபன் அப்படின்றவன், அவனால அதுக்கு மேல போக முடியல. ஆனா ஓடினாங்க. சும்மா ஓடல, வெயிட்ட தூக்கிக்கிட்டு ஓடினா, ஆக்சிஜன் டேங்க தூக்கிக்கிட்டு ஓடினா, ஃபயர் ஜாக்கெட்டை தூக்கிக்கிட்டு ஓடினா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் ஓடினாரு. எதை தூக்கிட்டு ஓடினாரு தெரியுங்களா? உங்க பாவத்தை,
உங்க அக்கிரமத்தை, உங்க அவமானத்தை, நீங்க இயேசு கடவுளுக்கு விரோதமா செஞ்ச எல்லா குற்றங்களை இயேசு தூக்கிக்கிட்டு சிலுவையை நோக்கி ஓடினாரு. அவரும் பாரத்தை சுமந்துக்கிட்டு ஓடினாரு. அவங்க அந்த பிரிட்ஜு கிட்ட வரையும் ஓடி வந்தான். நினைச்சு பாருங்க, அவன் ஒரு சுயநலவாதியா இருந்திருந்தா, சரி இதுக்கு மேல நம்மளால போக முடியாது, எல்லா வழியும் அடைச்சிட்டாங்க, எங்க பார்த்தாலும் நமக்கு ஒன்னும் தெரியவும் மாட்டேங்குது, சரி நம்ம வாட்டுக்கு வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி அவன் போகணும்னு நினைச்சிருந்தா போயிருக்கலாம். ஆனா இல்ல, கார் போலனா என்ன, என் கால் போவோம்னு சொல்லி கால்நடையா ஓடி போய் அந்த மீட்பு பணிக்காக ஓடினா. இயேசு கிறிஸ்துவும் அப்படிதாங்க. இந்த உலகம் அழிஞ்சிட்டு இருக்குது, அங்க யாரும் போக மாட்டாங்க, யாரும் போக விரும்ப மாட்டாங்க. ஆனா அந்த விரும்பாத இடத்துக்கு நான் போறேன், பாவத்துக்குள்ள நான் போறேன், பாவத்துல அழிஞ்சிட்டு இருக்கிற என் ஜனங்களுக்காக நான் போறேன் அப்படின்னு சொல்லி இயேசு இந்த பாவ உலகத்திற்குள்ள வந்தார். எல்லாரும் ஆபத்துல இருந்து தூர ஓடினாங்க. ஆனா ஸ்டீஃபன் ஒருத்தன் தான் ஆபத்தை நோக்கி ஓடினான். இயேசு கிறிஸ்து பாவத்துல அழிஞ்சிட்டு இருக்கிற நம்மை நோக்கி மனுஷனா நமக்குள்ள வந்தார். கடைசியா அவனை பார்க்கும் போது நான் சொன்னேன், யாரையோ தோல் மேல போட்டு சுமந்துகிட்டு அந்த படியில ஏறி ஓடினான். அதுக்கப்புறம் யாரும் அவனை பார்க்கல, ஏன்னா அந்த பில்டிங் கொலாப்ஸ் ஆகி கீழே விழுந்து அவன் செத்துட்டான். இயேசுவும் அதே மாதிரி தாங்க. எந்த படியில இல்லைங்க, கல்வாரி என்னும் மலையின் மேல சிலுவையும் பாவத்தையும் உலகத்தின் அக்கிரமத்தையும் சுமந்து கால்நடையா நடந்து அந்த மலையின் மேல ஏறி போனார். இயேசு அந்த மலையின் மேல ஏறி போகும்போது அவர் அடிச்சாங்க, காரி துப்புனாங்க, கல்லால் அவளை அடிச்சாங்க, வாருனால சாட்டையினால் அவர் அடிச்சாங்க. ஆனா அந்த பாரம், அந்த வெயிட், அது அவருக்கு பெரிய காரியமா தெரியல. அதை சுமந்துக்கிட்டு அந்த ரத்த கரைகளோட, ரத்த காயங்கள் படைத்த பாதங்களோட மலையின் மேல ஏறி போனார். இயேசு அந்த தீக்குள்ள ஓடி வந்து உங்களை என்னையும் மீட்டு கொண்டார். கவனிங்க, ஸ்டீஃபன் மீட்க போனா, ஆனா அவனால எல்லாரையும் மீட்க முடியல. ஆனா இயேசு மனிதன் அல்ல, இயேசு ஒரு மனுஷன் அல்ல, அவர் தேவாதி தேவன். மனுஷன் செத்தா அவன் செத்த மாதிரியே கல்லறையில இருக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அவர் சொன்னாரு, மரணத்தை ஜெயித்து, மரணமே உன்னுடைய கூரெங்கே, பாதாளமே உன்னுடைய ஜெயம் எங்கே அப்படின்னு சொல்லி மரணத்தை ஜெயித்து மரணத்திலிருந்து உயிரோடு எழுந்தபடியால் இந்த ராத்திரி வேளையில ஸ்டீஃபனுடைய கதை ஒரு எமோஷனலான ஸ்டோரி. அவன் ஒரு தியாகி, அவ்வளவுதான். ஆனா சிலுவையின் ஸ்டோரி, இட் இஸ் நாட் an emotional story. சிலுவையின் கதை ஒரு தியாகியின் கதை இல்லைங்க. சிலுவையின் சம்பவம் நம்மளை மீட்டெடுத்த சம்பவம். ஏன்னா அந்த மரணத்துல இயேசு மரித்தோரோட கல்லறையில் அவர் இல்ல, அவர் உயிர் தெழுந்து ராஜாதி ராஜாவாக அரசாளுகிறார். அதனாலதான் உலகம் இன்னும் ஒரு வாரத்துல ஈஸ்டர் கொண்டாடும். வர எந்த மதத்திலும் நீங்க எங்கேயும் கடவுள் மரித்து உயிரோடு எழும்பினார் என்ற சரித்திரத்தை நீங்க படிக்க முடியாது. ஏன்னா நான் படிச்சிருக்கிறேன், வேர்ல்ட் ரிலிஜியன்ஸ் நான் படிச்சிருக்கிறேன். நான் படிச்ச அளவுக்கு நான் எந்த இடத்திலையும் மனுஷனுக்காக மரித்து, மனுஷனுக்காக பாடுபட்டு, மனுஷனுக்காக உயிர் தெழுந்தது யாரும் இல்லைங்க உலகத்துல. அது வெறும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான். அப்படி உயிர் தெழுந்து இந்த ராத்திரி வேளையில உங்ககிட்ட என்ன கேட்கிறாரு கவனிங்க. இயேசு இந்த ராத்திரி வேளையில உங்ககிட்ட, நீ கிறிஸ்தவனா மாறிடுவியா அப்படின்னு கேட்கல, நீ மதம் மாறிடுவியா. இயேசு அப்படி யாரையும் பார்த்து கேட்கல. நீ கோயில்ல வந்து சர்ச்சில் மெம்பர் ஆயிடுவியா? நோ, இயேசு அப்படி யாரையும் பார்த்து எதுவும் சொல்ல. உன் தங்கம் வெள்ளி நீ காதுல கழுத்துல போட்டு இருக்கிறதெல்லாம் கொண்டாந்து சர்ச்சில் கூட இல்ல. நோ, இயேசு அங்க அப்படி சொல்லவே இல்லை எங்கேயும். இயேசு என்ன தெரியுமா சொல்றாரு? வாசற்படியில நின்று கதவை தட்டுகிறேன். எந்த வாசற்படி? உங்க வீட்டு வாசற்படி இல்ல, உங்க மனசு அப்படின்ற வாசற்படி. எப்போ தட்டினாரு? இப்போ கடந்த ஒரு 1 hour நான் பேசினேன் பாத்தீங்களா? என் வார்த்தைகளின் மூலம் வந்து உங்க எல்லாருடைய இருதயத்தின் கதவையும் இயேசு தட்டி இருக்கிறாரு. நீங்க இயேசு கொடுக்கிற அன்பை பெற்றுக்கொள்ளணும்னா நீங்க செய்ய வேண்டியது வேற ஒண்ணும் இல்லை. இந்த ராத்திரி வேளையில நாம இப்ப ஜெபிக்கும் போது எழும்பி நின்னு, ஆண்டவரே எனக்காக சிலுவையில மரிச்சீங்க, என் பாவங்களுக்காக சிலுவையில மரிச்சீங்க. உலகம் அந்த பொண்ணை நீ பாவி, நீ ஒரு வேசி அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதெல்லாம் உங்க காதுல விழல. அந்த பெண்ணுடைய கொடூரமான வாழ்க்கையின் சூழ்நிலை மாத்திரம் உங்க கண்ணுல பட்டுச்சு. அதனால நீங்க சொன்னீங்க உன் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு. இந்த ராத்திரி வேளையில நான் எங்க ஓட முடியும் இயேசுவே? நான் எங்க ஓட முடியும்? எங்க ஓடினாலும் இந்த வலிக்கு, இந்த வேதனைக்கு, இந்த இந்த
இந்த மெடிக்கல் பிரச்சனைக்கு, இந்த ஃபேமிலி இஷ்யூஸ்க்கு, இந்த லோனுக்கு, இதுக்கு தீர்வே கிடையாது. ஆனா அதுக்கு பதிலா இந்த ராத்திரி வேளையில அந்த பெண்ணை போல உங்க பாதத்துல நான் ஓடி வந்து விழுறேன். ஏன்னா பைபிள் சொல்லுது, மனுஷகுமாரன் காணாமற் போனவைகளை தேடும்படியா வந்தார். அந்த காணாமற் போனவங்க யார் தெரியுங்களா? இங்க உக்காந்துட்டு இருக்கிற நீங்களும் நானும் தான். இந்த ராத்திரி வேளையில நம்ம எழும்பி நின்று, இயேசுவே நீங்க தான் என் தஞ்சோன்னு சொல்லி யாரெல்லாம் இயேசுவின் பாதத்துல ஓடி வர விரும்புறீங்களோ உங்களை இயேசு தொட விரும்புகிறார். எல்லாரும் எழும்பி நிற்போம். எல்லாரும் எழும்பி நில்லுங்க. இந்த கூட்டம் முடியல, இன்னொரு 5 நிமிஷத்துல இந்த கூட்டம் முடிஞ்சிரும். எல்லாரும் எழும்பி நின்று கண்ணை மூடுங்க. கண்ணை மூடி இப்ப நான் சொல்ல போற காரியத்தை ரொம்ப நல்லா கவனிச்சு கேளுங்க. இவ்வளவு நேரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய அன்பை உங்களோட நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதற்காக பூமிக்கு வந்தார்னு உங்ககிட்ட சொன்னேன். யாருடைய பாவங்களை மன்னிப்பதற்காக வந்தார் அப்படின்றத நான் சொன்னேன். இயேசுவின் பார்வையில உங்களுடைய கடந்த காலம், உங்களுடைய பாவம், உங்களுடைய அக்கிரமம், உங்களுடைய குடிப்பழக்கம், நீங்க செஞ்ச தவறு, இதெல்லாம் இயேசுவை பார்க்கலங்க. இயேசு உங்க இருதயத்தை மாத்திரம் பார்த்து சொல்றாரு, இந்த ராத்திரி வேளையில அது எல்லாத்தையும் மன்னிக்க போறேன் நானு. நீ என்ன தப்பு செஞ்சிருக்க, நீ எவ்வளவு கஞ்சா அடிச்சிருக்கிற, நீ எவ்வளவு பெரிய குடிகாரன், நீ யார் கூட எல்லாம் கள்ள காதல் வச்சிருக்கிற, அதெல்லாம் இயேசு பேச மாட்டாரு. நீ என்னென்ன காரியங்களுக்கு அடிமையா இருக்கிற, அதெல்லாம் இயேசு பேச மாட்டாரு. ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும். ஆனா அதெல்லாம் பேசுறதுக்கு பதிலா இயேசு என்ன சொல்றாரு தெரியுமா? அந்த பழக்கத்திலிருந்து, அந்த கஷ்டத்திலிருந்து, அந்த வியாதியிலிருந்து, அந்த பிரச்சனையில இருந்து உனக்கு நான் விடுதலை தர போறேன். அப்ப நான் சொன்ன மாதிரி இந்த ராத்திரி வேளையில நீங்க எல்லாரும் இயேசுவை உங்க வாழ்க்கையில சொந்த ரட்சகரா, அதாவது இந்த இயேசு எனக்கு வேணும், இந்த இயேசு தருகிற அன்பு எனக்கு வேணும், இந்த இயேசு தருகிற அரவணைப்பு எனக்கு வேணும், இந்த இயேசு தருகிற மன்னிப்பு எனக்கு வேணும். எல்லாரும் அந்த பொண்ணை பார்த்து சொன்னாங்க, இவங்க வரக்கூடாது. ஆனா இயேசு ஒருத்தர் தான் சொன்னார், அவன் இங்க இருக்கட்டும். எல்லாரும் அந்த பெண்ணை பார்த்து சொன்னாங்க, இவ இங்க சேரக்கூடாது, இவ தகுதி இல்லாதவ, இவ ஒரு பாவி. ஆனா இயேசு மாத்திரம் தான் அவளை பார்த்து சொன்னாங்க, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டாயிட்டு. அதை தாங்க இன்னைக்கு சொல்ல விரும்புகிறாரு. இயேசு உங்க பாவத்தை மன்னிக்கணும்னா இப்ப நீங்க கண்ணை மூடலாம். எல்லாரும் உங்க கண்களை மூடி, அப்படி உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும்னா நீங்க எல்லாரும் இருக்கிற இடத்துல இருந்து உங்க கையை தூக்குங்க. எல்லாரும் கண்ணை மூடுங்க. யாரும் கண்ணை திறக்காதீங்க. எல்லாரும் கண்ணை மூடி இருக்கிற இடத்துல உங்களுடைய கரங்களை உயர்த்தி, இப்போ நீங்க நான் அந்த சொல்ற ஜெபத்தை நீங்க சொன்னீங்கன்னா கவனிங்க. உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுறதுக்கு நீங்க சர்ச்சுக்கெல்லாம் போக வேண்டாங்க. உங்க பாவங்கள் மன்னிக்கப்படுறதுக்கு நீங்க ஜெபமாலெல்லாம் எடுத்துக்கிட்டு நிறைய ஜெபங்கள்லாம் சொல்ல வேண்டாங்க. உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும்னா இப்போ இந்த ராத்திரியில நான் சொல்ற இந்த ஜெபத்தை என்னோடு சேர்ந்து விசுவாசத்தோட, அவங்க பாக்குறாங்க, இவங்க பாக்குறாங்க, அவங்க கேக்குறாங்க, அதெல்லாம் வேண்டாம். எப்படி அந்த பெண் யார் பாக்குறா பாக்கலன்னா ஓடி வரல, இயேசுவை பார்த்த உடனே இயேசுவின் பாதத்துல ஓடி வந்தாலோ அந்த மாதிரி இது இந்த நேரம், இந்த ஜெப நேரத்துல நீங்க இயேசுவின் பாதத்துல ஓடி வந்து, இயேசுவே நான் ஒரு பாவி, என்ன மன்னிங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களை கண்டிப்பா நிச்சயமா உண்மையாகவே இயேசு உங்க பாவங்களை மன்னிப்பார். அப்படி உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும்னா இயேசுவை உங்க வாழ்க்கையில நீங்க சொந்த ரட்சகரா, உங்க வாழ்க்கையில உங்க இருதயத்திற்குள்ள இயேசுவை நீங்க அனுமதிக்கணும்னா, திருப்பி நான் சொல்றேன், நீங்க யாரும் மதம் மாறல, இயேசு யாரையும் மதம் மாத்தல, உங்க பேரை மாத்தலாம் இயேசு சொல்லல, சபையை மாத்தலாம் இயேசு சொல்லல. இயேசு சொல்றது ஒன்னே ஒண்ணு, உன் இருதயத்திற்குள்ள நான் வர விரும்புகிறேன். நான் காமிக்கிற அன்பை நீ பெற்றுக்கொள்ளும்படியா உன்னை நான் பிள்ளையா ஏற்றுக்கொள்ளுகிறேன். இதை விசுவாசிக்கிறவங்க எல்லாரும் இப்போ கண்ணை மூடுங்க, கையை தூக்குங்க, என்னோடு சேர்ந்து இந்த ஜெபத்தை செய்யுங்க. சின்ன ஜெபம். அன்புள்ள இயேசுவே, நான் ஒரு பாவி, என் பாவங்களுக்காக நீர் மரித்தீர், சிலுவையில் என் பாவத்தை மரித்து பாவத்தை ஜெயித்து உயிரோடு எழும்பினீர். இந்த ராத்திரி வேளையில என் பாவத்தை விட்டு, என் வாழ்க்கையை விட்டு உங்க பாதத்துல வந்து விழுறேன். என்ன மன்னியுங்க, என்ன ஏற்றுக்கொள்ளுங்க, என் இருதயத்திற்குள்ள வாங்க. இனிமே நான் உம்மை பின்தொடர்ந்து இயேசுவுக்காக வாழுவேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென். கண்ணை மூடுங்க எல்லாரும். அன்பானவர்களே,
இந்த ஜெபத்தை நான் சொல்ல சொல்ல உண்மையா விசுவாசத்தோடு யாரெல்லாம் ஜெபித்தீங்களோ இந்த ராத்திரி வேளையில இயேசு உங்க பாவத்தை மன்னிச்சிட்டாரு. விசுவாசம் இருக்கிறவங்க எல்லாம் கரங்களை தட்டி என்னோட சொல்லுங்களேன், இயேசு இந்த ராத்திரி வேளையில என் பாவத்தை மன்னிச்சிட்டாரு. ஆமா, நீங்க நம்புனீங்கன்னா மன்னிச்சிட்டாரு. நீங்க உண்மையா இந்த ஜெபத்தை என்னோடு சேர்ந்து செஞ்சீங்கன்னா இயேசு உங்க பாவத்தை மன்னிச்சிட்டாரு. இனிமே நீங்க பாவி கிடையாது, இனிமே நீங்க குடிகாரன் கிடையாது. இயேசுவின் பிள்ளை, நீங்க இயேசுவின் பிள்ளை, நீங்க இயேசுவின் பிள்ளை. சிலுவை அண்டையில ஓடி வர யாரையும் நீ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி இயேசு தள்ள மாட்டாரு. பாவிகளை இயேசு அழைக்கிறாருங்க. இந்த நேரத்துல நாங்க ஒரு பாடலை பாடுவோம். இந்த பாடல் பாடுகிற நேரத்துல யாருக்கெல்லாம் ஜெப தேவை இருக்குதோ நல்ல கவனிங்க. யாரும் போகாதீங்க, இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல இந்த கூட்டம் முடிஞ்சிடும். இப்ப நீங்க உங்க வாழ்க்கையை இயேசுக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறீங்க, ஜெபம் பண்ணி இயேசு கிட்ட பாவ மன்னிப்பு பெற்றிருக்கிறீங்க. இப்ப என்ன செய்யுங்க, அப்படி பாவ மன்னிப்பு பெற்ற எல்லாரும் உங்களோட வாழ்க்கையில ஜெப தேவைகள் இருந்துச்சுன்னா, ஏதாச்சும் உங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனைகள் கஷ்டம் இருக்குது, என் சரீரத்துல ஒரு பாடு இருக்குது, ஒரு வேதனை இருக்குது, ஒரு வியாதி இருக்குது, என் குடும்பத்துல சண்டை, கணவனுக்கு மனைவிக்கு எப்பவும் சண்டை, எங்க பிள்ளைங்க அடங்க மாட்டாங்க, எங்க பிள்ளைங்களுக்கு வேலை இல்ல, இப்படின்னு சொல்லி உங்க மனசுல என்னென்ன கஷ்டம், வாழ்க்கையில என்னென்ன காரியத்திற்கு ஜெப தேவை இருக்குதோ கவனிங்க. நீங்க எல்லாரும் இந்த பக்கம் இருக்கிறவங்க முன்னாடி வாங்க, இந்த பக்கத்துல இருக்கிறவங்க முன்னாடி வாங்க, இந்த பக்கத்துல இருக்கிறவங்க முன்னாடி வாங்க. மத்தவங்க எல்லாம் கண்ணை மூடிட்டு நில்லுங்க. முன்னாடி வர விரும்புறவங்க நல்லா கவனிங்க. யார் என்ன பாக்குறா, எங்க யார் உங்களை பார்த்தா என்ன, என் ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க, என் பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்கிறாங்க, என் நண்பர்கள் இருக்கிறாங்க, யாரையும் பார்க்காதீங்க. அந்த பெண் ஓடி வரும்போது யாரையும் பார்க்கல, யார மாத்திரம் பார்த்தாவா, இயேசுவை மாத்திரம் பார்த்தா. இப்போ நீங்க ஒப்பு கொடுத்தவங்க எல்லாம் முன்னாடி வாங்க. எங்க சபையார் உங்களுக்காக ஜெபிப்பாங்க. இயேசுவின் அன்பையும் இயேசுவின் சமாதானத்தையும் பெற்று இன்னைக்கு நீங்க வீடு திரும்பும் போது சமாதானத்தோடு நீங்க போவீங்க. கண்களை மத்தவங்க எல்லாம் கண்களை மூடுங்க. ஜெப தேவை இருக்கிறவங்க மாத்திரம் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, சீக்கிரமா வாங்க. இயேசு உங்களை தொட்டு உங்களுக்கு சமாதானத்தை தர விரும்புகிறார். கண்களை மூடுவோம். அன்பை தியானிக்கும்படி உதவி செய்து உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய கண்பாரின் அன்பு பெரியதா இருக்கிறது ஆண்டவரே. எங்க வாழ்விலே யாரும் நேசிக்க முடியாத அளவிலே, யாரும் மன்னிக்க முடியாத அளவிலே, யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிலே நீர் எங்களை ஏற்றுக்கொள்ளுகிறீர், நீர் எங்களை மன்னிக்கிறீர், நீர் எங்களை நேசிக்கிறீர், நீர் எங்களை விடுவிக்கிறீர், நீர் எங்களை ரட்சிக்கிறீர், நீர் எங்களை வாழ வைக்கிறீர். உம்முடைய அன்பிற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களுக்காகவே வந்தீர், எங்களுக்காகவே வாழ்ந்தீர், எங்களுக்காகவே மரித்தீர், எங்களுக்காகவே உயிர்த்தீர், எங்களுக்காகவே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறீர், எங்களுக்காகவே நீர் மீண்டும் வரப்போகிறீர் ஆண்டவரே. இரவு நேரத்திலே உடைய கல்வாரியின் அன்பின் செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் கர்த்தர் மாற்றினதற்காக உமக்கு நன்றி, தொட்டதற்காக உமக்கு நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இந்த இரவு ஒரு விடுதலையின் இரவாக, ஒரு வெற்றியின் இரவாக ஆண்டவரே, ஒரு மகிழ்ச்சியின் இரவாக, ஒரு மாற்றத்தின் இரவாக, ஒரு வெளிச்சத்தின் இரவாக கர்த்தர் நீர் அவர்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒரு விடுதலையை பெற்றுக்கொண்ட அந்த உறுதியின் நிச்சயத்தோடு, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தோடு கடந்து செல்ல நீர் உதவி செய்தருளுவீராக ஆண்டவரே. இந்த தெருவிலே இவ்வளவு நேரமாக இந்த மீட்டிங் நடப்பதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த ஒவ்வொரு குடும்பங்களையும், ஒவ்வொரு தனிநபர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த தெருவு முழுவதும், இந்த ஏரியா முழுவதும் இயேசுவின் அன்பு கடந்து வரட்டும், இயேசுவின் சமாதானம் கடந்து வரட்டும், இயேசுவின் விடுதலை கடந்து வரட்டும், இயேசுவின் ரட்சிப்பு கடந்து வரட்டும் என்று சொல்லி உம் திருக்கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து வழி நடத்தும், தொடர்ந்து ஆளுகை செய்யும், தொடர்ந்து உம்முடைய அன்பை அவர்களுக்கு காண்பிப்பீராக. ஆசீர்வதித்து வழி நடத்தும் இரட்சகர் இயேசுவின் நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் என்றென்றும் வரும்.